ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. சாரி, எஸ். ஸோ இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் வி ஆர் கோயிங் டு சி த டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் எஸ், இந்த கிளவுட் அக்சஸை பத்தி டீட்டெயிலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த செஷன். ஒன்ஸ் இந்த டிபிசிஏ முடிஞ்ச உடனே இதோட கண்டினியூஷனா we are going to cover the Bharat Connect also. So Bharat Connect டாபிக்கும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, எஸ், we are going to cover the content. சரி, இன்னைக்கு செஷன்ல என்ன டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்கா, எஸ், கிளவுட். கிளவுட்னா என்ன, அதோட டெக்னிக்கல் ஓவர்வியூ என்ன, அந்த கிளவுட் அக்சஸ் பண்றதுக்கு என்னென்ன வேஸ் இருக்கு, நம்ம ப்ராடக்ட் வந்து எப்படி அதை யூஸ் பண்ண போறோம், இதுல வந்து செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்னா என்னது, செட்டப் ரெக்யர்மெண்ட், நெக்ஸ்ட் ப்ரொவிஷனிங் அண்ட் டீப்ரொவிஷனிங், அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் அண்ட் பிளான்ஸ். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு செஷன்ல வந்து டீடைல்டா நம்ம பார்க்க போறது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளவுட்னா என்ன. ஸோ கிளவுடுன்னு சொல்லும் போது எஸ், வாட் வி வில் அண்டர்ஸ்டாண்ட், எதுக்காக நம்ம இந்த கிளவுட் ஆப்ஷனுக்கு போகணும். சரி, நம்ம நார்மலா நம்ம ஆஃபீஸ்ல டாலி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன பர்பஸ்க்காக நம்ம கிளவுடுக்கு வந்து போகணும், இந்த கொஸ்டின் வந்து வருது. ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னாக்கா, டெக்னாலஜி எவால்வேஷன். எஸ், எவால்வேஷன் ஆஃப் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி எவால்வேஷனுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னாக்கா, இந்த கிளவுடுன்ற ஆப்ஷனுக்கே நம்ம வந்து போறோம். ஸோ இந்த கிளவுடுன்னு சொல்லும் போது நம்ம இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நார்மலாவே என்ன ப்ராசஸ் பண்ணாலும், என்ன ஒர்க் பண்ணாலும், அதுல வந்து நம்ம டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது டெக்னாலஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம சின்னதாக ஒரு ப்ளூடூத் வாங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு ஃபோன் யூஸ் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண முடியுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆங்கிள் ஆஸ் எ சாஃப்ட்வேரா நம்ம யூஸ் பண்ணும்போது எஸ், ஹவு வி கேன் ஏபிள் டு யூட்டிலைஸ் திஸ் டெக்னாலஜி. டெக்னாலஜி யூஸ் பண்றதால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ வி வாண்ட் டு யூஸ் எஃபெக்டிவ்லி சம் ஆஃப் த டீடைல்ஸ். ஸோ நான் என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஒர்க்கை வந்து எஃபெக்டிவா நான் யூஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னாக்கா, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், டெக்னாலஜி எவால்வேஷன் சொல்லி சொல்றோம். இந்த டெக்னாலஜி எவால்வேஷன் சொல்லும் போது இதுல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னாக்கா, எஸ், ஒரு விஷயத்த டெக்னாலஜி மூலயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது மூலயமா சம் ஆஃப் த சேவிங்ஸ் நமக்கு வரும், இல்லைன்னா நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்ப எஃபெக்டிவா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம டெக்னாலஜி போறோம். நம்பர் ஒன். செகண்ட் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, எவால்வேஷன் ஆஃப் பிஸ்னஸ் லேண்ட்ஸ்கேப். சார், நான் வந்து ஒரு சின்ன இது வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒரு ஆஃபீஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஆஃபீஸ் வந்து டிஎம்எஸ்ல இருக்கு. எஸ், மவுண்ட் ரோட்ல டிஎம்எஸ் கிட்ட என்னோட ஆஃபீஸ் இருக்கு. நான் இங்கே தான் டாலி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது நான் என்ன பண்றேன்னாக்கா, பல்லாவரத்துல ஒரு பிரான்ச்சு, தாம்பரத்துல ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அங்கிருந்து பில்லிங் பண்ணணுன்றதுக்காக மறுபடியும் நான் அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப் போடுறேன், தாம்பரத்துல ஒரு ஆஃபீஸ் செட்டப் போடுறேன். திருப்பி அங்க நம்ம என்ன பண்றோம்னாக்கா, சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி மறுபடியும் சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஓகே, இப்போ 3 லொகேஷன்ல எனக்கு ஆஃபீஸ் இருக்கு. இப்போ ஃபர்தரா நான் செங்கல்பட்டுல ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்றேன், பிளஸ் அம்பத்தூர்ல ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்றேன். இது ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுது, மறுபடியும் ஐ ஹவ் டு இன்வெஸ்ட் இன் த சாஃப்ட்வேர். ஸோ இதே கான்செப்டை இஃப் ஐ கோ வித் த டெக்னாலஜி ஆஃப் கிளவுட் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது நான் ஒரே ஒரு மல்டி யூசர் மட்டும் வாங்கி என்னோட கிளவுட்ல அதை பிளேஸ் பண்ணிட்டு எல்லா பிரான்ச்ல இருந்தும் நான் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ கிட்டத்தட்ட 5 இடத்துல வந்து நான் தனித்தனியா சிங்கிள் யூசர் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு மல்டி யூசர் வாங்கிட்டு எஸ், எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கோ அத்தனை யூசர்ஸ் மட்டும் நான் வாங்கி ஈஸியா அக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்பர் ஒன். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் தனித்தனியா பிரான்ச்சஸ் இருக்கும்போது அந்த டேட்டாலாம் கன்சால்டேட் பண்ணி ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும், டேட்டா சிங்க்ரனைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்டிஸும் இருக்கு, சேலஞ்சஸும் இருக்கு. பட் நான் கிளவுட்ல யூஸ் பண்ணும்போது எல்லாருமே ஒரே டேட்டா தான் அக்சஸ் பண்ண போறாங்க. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ அதே பில் நம்பரை திருப்பி வேற இடத்துல போட்டாங்க, இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சொல்லி எதையுமே நம்ம பண்ணக்கூடிய கிடையாது. ஸோ ஒரு சில ஆப்ரேஷன் டிஃபிகல்டிஸை நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்றதோட அட்வான்டேஜே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ், நம்மளோட ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஃபாஸ்டாகவும்
சேவ் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். பிளஸ் நம்மளோட பிசினஸ் எக்ஸ்பான்ஷனை பேஸ் பண்ணி இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னாக்கா கிளவுடுன்ற ஆப்ஷனுக்கு போகும். ஓகே, ஸோ இந்த கிளவுடுன்னு சொல்லும் போது இங்க நம்ம யூஸ் பண்ற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா விச்சுவலைசேஷன். வாட் இஸ் விச்சுவலைசேஷன்? எஸ், இமேஜினரி சிஸ்டம். ஸோ இது சொல்லுங்க சார். சார், இப்போ நீங்க வந்து நம்ம இந்தியாக்குள்ளதான் நீங்க சொல்றீங்க. இப்போ நான் இந்த கிளவுட் ஆக்சஸ் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதர் கண்ட்ரில இருந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியுமா? இல்ல சார், ஏன்னா இப்போ அதர் கண்ட்ரின்னு சொல்லும் போது உங்களோட ஐபி அட்ரஸ் வேற போகும். நம்ம யூஸ் பண்றது இந்தியன் லைசன்ஸ் தான் யூஸ் பண்றோம் கிளவுட்ல. ஓகேவா? இங்க இருக்கிற லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு அதர் கண்ட்ரில இருந்து யூஸ் பண்ண முடியாது சார். ஓகே, சோ அப்போ கிளவுட் வந்து அப்ப இந்தியாக்கு மட்டும் தான். ஆமா. ஓகே, சரிங்க சார். ஓகே, இப்போ இந்த விச்சுவலைசேஷன் சொல்லும் போது இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எஸ், பிசினஸ் கண்டினியூட்டி. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்லே நான் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டே இருந்தாலும், எஸ், இமீடியட்டா எந்த பிரான்ச் நான் ஓப்பன் பண்ணாலும் என்னோட டேட்டாவை ஈஸியா அக்சஸ் பண்ணி ஐ கேன் ஸ்டார்ட் யூசிங் த சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட், ஃபிளெக்சிபிள் ஒர்க் ப்ராக்டிஸ். நான் எங்க இருந்தாலும் ஈஸியா என்னால அக்சஸ் பண்ண முடியும். ஸ்கேலபிலிட்டி, எஸ், என்னால இம்ப்ரூவ் பண்ணிட்டே போக முடியும். ரெடக்ஷன் இன் ஐடி காஸ்ட். ஸோ இதுதான் சொன்னேன், இண்டிவிஜுவலா நம்ம சாஃப்ட்வேருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரே சாஃப்ட்வேரை நம்ம ஷேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ். இப்போ இந்த பிரான்ச்சஸ்ல கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 பிரான்ச்ல திடீர்னு வந்து நம்ம டாலி பிரைம் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பிரான்ச்சஸ்ல அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வெர்ஷன் டிஃபரன்ஸ் வரும் சிங்க்ரனைஸ் பண்ணும் போதோ இல்ல வேற ஏதாவது டேட்டாவை கன்சால்டேட் பண்ணும் போதோ. பட் கிளவுட்ல இருக்கும்போது ஈஸியா வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாருமே சேம் அப்டேட்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இதுல இருக்கு. ஸோ இந்த சொல்யூஷன் சொல்லி பார்க்கும்போது, எஸ், சொல்யூஷன் மேட் ஃபார் யூ. எஸ், இதுதான் வந்து கிளவுட் டெக்னாலஜி. இந்த கிளவுட் டெக்னாலஜி யூஸ் பண்றதால என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னாக்கா, எஸ், ஸோ ரிலையபிலிட்டி, எவ்ரி திங் யூ நீட் இன் ஒன் பிளேஸ், ஃபிளெக்சிபிலிட்டி, ப்ராசஸர் அக்னாஸ்டிக் அண்ட் எக்கனாமிக்கல். ஸோ நமக்கு என்ன மாதிரி வேணுமோ நம்மளோட இது வந்து கிளவுட் அக்சஸ்ன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே அப்ளிகபிளானாக்கா, எஸ், த வே ஆஃப் ஒர்க்கிங், ஒரு கம்பெனி வந்து எப்படி ஒர்க் பண்ண போறாங்களோ அவங்களோட நெசசிட்டி பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு பேஸ் பண்ணி நம்ம கரெக்டா அப்ரோச் பண்ணீங்கன்னாக்கா, எஸ், இட் வில் பி மோர் எக்கனாமிக்கல். ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம இந்த கிளவுட் டெக்னாலஜி வந்து நம்ம பார்க்கணும். சரிங்க சார், நீங்க கிளவுடுன்னு சொல்றீங்க. ஆல்ரெடி எங்க ஆஃபீஸ்ல வந்து நான் மேனுவலா தான் நான் மெயின்டைன் பண்ணி மேனுவலான ஆஃபீஸ்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட டேட்டாவை எல்லாத்தையும் கிளவுட்ல எடுத்து யூஸ் பண்ண முடியுமா? எஸ், ஈஸி மூவ்மெண்ட் ஃப்ரம் ஆன் ப்ரமிஸ் டு ஆன்லைன். ஈஸியா வந்து நம்மளால ஆன்லைனுக்கு கொண்டு போக முடியும். செக்யூர்ட் அக்சஸ் கம்ப்யூட்டர் யூசிங் tally.net ஆத்தென்டிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ எல்லாருமே அக்சஸ் பண்ண முடியுமானா கிடையாது. .net யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கணும், பிளஸ் செக்யூர் பின் இருக்கணும். ஸோ இது இருந்தாதான் நம்மளோட கிளவுடை வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஹை அவைலபிலிட்டி ஆஃப் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்னைக்கு கிளவுட் வந்து ஈஸியா பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா, எஸ், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய அவைலபிளா இருக்கு, ஈஸியா நம்மளால கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்ல, நம்மளோட டேட்டா வந்து எஸ், ஃபிளெக்சிபிள் பேக்கப் ஃபேஸ் அண்ட் ஆட்டோ பேக்கப் ஆஃப் கஸ்டமர் டேட்டா. ஈஸியா வந்து நம்மளால பேக்கப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மேனேஜ் கம்ப்யூட்டர் அண்ட் யூசர்ஸ் ஃப்ரம் ஏ சிம்பிள் வெப் போர்ட்டல். ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப டெக்னாலஜி பேஸ் பண்ணி நாலேஜஸ் வேணும்னு இல்லை, ஈஸியா சிம்பிளான போர்ட்டல் மூலயமாவே நம்ம ஈஸியா நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிளவுட் அக்சஸோட டெக்னிக்கல் ஓவர்வியூ. சார், இது எப்படி சார் ஒர்க் ஆக போகுதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். நம்ம ஆன் ப்ரெமிசஸ்ல ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு, நம்ம விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். எஸ், விண்டோஸ் 7 இல்ல 10, 11. ஸோ விண்டோஸ் ஓஎஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுல டாலி பிரைம் வந்து நம்ம ஒர்க் பண்றோம். பட் இதே வந்து கிளவுட் அக்சஸ் போகும்போது நம்ம இங்க என்ன பண்றோம்னாக்கா, எஸ், அங்க விர்ச்சுவல் மிஷின் ஒன்று இருக்கும். அந்த விர்ச்சுவல் மிஷின்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தனியா இருக்கும். அந்த விர்ச்சுவல் மிஷினை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து லைனக்ஸ் ஓஎஸ். லைனக்ஸ் ஓஎஸ்ல வந்து உபுண்டுன்ற ஓஎஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அந்த ஓஎஸ்ல வைன் ஆப் வந்து யூஸ் பண்றோம். வைன்னா என்னன்னாக்கா,
விண்டோஸ் என்வாயர்மெண்ட்னு பேர் அதுக்கு. ஸோ விண்டோஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும், விண்டோஸ் என்வாயர்மெண்ட். ஸோ அதுல நம்ம டேலியை வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார் நம்ம இந்த விண்டோஸுக்கு டைரக்டாவே போயிருக்கலாமே, எதுக்கு உபுண்டுலாம் போறோம்னாக்கா, எஸ் தேர் ஆர் சம் ரீசன்ஸ் ஆர் தட் பிகாஸ் ஆஃப் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் என்ன சொல்றது, சேஃப் அண்ட் செக்யூர். அதுக்காக தான் நம்ம லைனக்ஸ் ஓஎஸ்க்கு வந்து நம்ம போயிருக்கோம். ஸோ இதுல வைன் ஆப் யூஸ் பண்ணி அதுல தான் நம்ம டேலி பிரைம் வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆஸ் ஏ கஸ்டமர் கிளவுட் ஆக்சஸ் நான் போறேன்னாக்கா, எஸ் அங்க வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து ஐ வில் பை. ஸோ எத்தனை வேணுமோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து நம்ம வாங்கிடும். விர்ச்சுவல் மிஷின்ஸ் வாங்கின உடனே அதுக்கான டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அதுக்கான பேக்கப் ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கிளவுட் ஆக்சஸ்ல பை டிஃபால்ட்டாவே இருக்கும். நம்ம எப்பெல்லாம் விர்ச்சுவல் மிஷின்ஸை பர்ச்சேஸ் பண்றோமோ விர்ச்சுவல் மிஷின்ஸ், அதுக்கான டேட்டா ஸ்டோரேஜ், அதுக்கான பேக்கப் ஸ்டோரேஜ், இது எல்லாமே இருக்கும். ஸோ நான் என்னோட சிஸ்டம்ல இருந்து டெஸ்க்டாப் கிளைண்ட்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ஆர் ப்ரௌசரை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். யாரெல்லாம் அக்சஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு .NET ஐடி அண்ட் செக்யூர் பின் இது இருந்தாதான் நம்மளால ஈஸியா வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இன்னும் என்னன்னு சொல்லலாம்னாக்கா, இட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர். ஓகே, ஸோ டேலி பிரைம் சர்வரா இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான். விர்ச்சுவல் மிஷின் தனியா, டேட்டா ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் பேக்கப் ஸ்டோரேஜ், இது எல்லாமே தனித்தனியா இருக்கும். So the user can directly connect to the virtual machines and they can start use the data. அவங்களோட டேட்டாவை வந்து ஈஸியா அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல செக்யூரிட்டின்னு சொல்லும் போது, எஸ் லாகின் மெத்தட் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஒன்னு நீங்க பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும், ரெண்டாவது செக்யூர் பின் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணாதான் உங்களால லாகினே பண்ண முடியும். ஸோ 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். சரிங்க சார், என்னோட டேட்டா ஸ்டோரேஜ், எஸ் டேட்டா ஸ்டோரேஜ் இஸ் என்கிரிப்டட் ஃபார்மேட். அதுக்கப்புறம் ரிமோட் அக்சஸ், நான் என்னோட சிஸ்டம்ல இருந்து தான் நான் அக்சஸ் பண்றேன். எஸ், வாட் எவர் த டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ் இட் இஸ் இன் த என்கிரிப்டட் ஃபார்மேட் அண்ட் த யூசர் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ இன் த என்கிரிப்டட் ஃபார்மேட். நான் இன்னைக்கு கிளவுட் அக்சஸ் வாங்கியிருக்கேன்னாக்கா அங்க ஃபிக்ஸடா எதுவுமே இருக்காது. ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட், எனக்குன்னு ஒரு மிஷின் அலோகேட் ஆகி, எஸ் விர்ச்சுவலா அந்த மிஷின் வரும். உடனே என்னோட டேட்டா ஸ்டோரேஜும் பேக்கப் ஸ்டோரேஜும் அதுல கனெக்ட் ஆகும். ஐ கேன் ஒர்க் இன் தட் விர்ச்சுவல் மிஷின். ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே, எஸ் இஃப் ஐ லாக் அவுட் ஆர் டிஸ்கனெக்ட், வாட் ஹேப்பன்ஸ்னாக்கா அந்த டேட்டா ஸ்டோரேஜ் தனியா போயிடும், பேக்கப் ஸ்டோரேஜ் பேக்கப் எடுத்துரும். எஸ், த சிஸ்டம் வில் கெட் ரிமூவ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம லாகின் பண்ணும்போது, எஸ் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகும். ஸோ வாட் எவர் த டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ், ஆல் த டிரான்சாக்ஷன் வில் பி இன் த என்ன சொல்றது, என்கிரிப்டட் ஃபார்மேட். ஸோ ஈஸியாகவும் ஃபிளெக்சிபிளாகவும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்ட்னர்ஸ், நீங்க யாரெல்லாம் அட்டென்ட் பண்றீங்களோ உங்களோட நேம் அண்ட் கம்பெனி நேம் மட்டும் கொஞ்சம் மட்டும் சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் ஃபார் மார்க்கிங் த அட்டெண்டன்ஸ் மார்க் பண்றதுக்காக யூஸ் பண்ணி. ஸோ இங்க வந்து நம்ம கிளவுட் யூஸ் பண்றதால என்னென்னலாம் கம்யூனிகேஷன் நடக்குதோ எல்லா கம்யூனிகேஷனுமே இட் இஸ் இந்த என்கிரிப்டட் ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கிளவுட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். சரி, நெக்ஸ்ட் சார், நம்ம எதுக்கு சார் லைனக்ஸ் யூஸ் பண்றோம், விண்டோஸே யூஸ் பண்ணிருக்கலாமேன்னு சொல்லி ஒரு கொஸ்டின். ஸோ லைனக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலையபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் த கரண்ட் மார்க்கெட். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னாக்கா, வைரஸோ மால்வேரோ லைசன்ஸ் ஃபீயோ இல்ல கிராஷ் ஆகுறதோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த லைனக்ஸ் ஓஎஸ்ல. ஸோ இட் இஸ் வெரி வெரி சேஃப் அண்ட் செக்யூர். அது மட்டும் இல்லாம இந்த லைனக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணும்போது இட் வில் ஆக்குபை ஒன்லி லெஸ் மெமரி ஸ்பேஸ். ஸோ கம்மியான மெமரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்றதால மோர் மெமரி ஸ்பேஸ் வில் ரிசீவ்டு பை த யூசர் ஃபார் அதர் ஆப்ரேஷன்ஸ். இதை இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாக்கா, நான் என்னோட ஆஃபீஸ்ல வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 4 GB ரேமோட ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னாக்கா விண்டோஸ் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இந்த விண்டோஸ் ஓஎஸ் அந்த சிஸ்டம் ஆன் பண்ணோன்னா விண்டோஸ் ஸ்டார்ட் ஆனோன்னு என்ன ஆகுனாக்கா என்னோட 4 GB ரேம்ல வந்து 1 GB ஆஃப் ரேம் வந்து கிட்டத்தட்ட 1.1 to 1.2 கிடைக்கும். எஸ், ரஃபா வந்து 1 GB ரேம் வந்து அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே எடுத்துக்கும். பேலன்ஸ் வந்து 3 GB தான் இருக்கு. இந்த 3 GB நம்ம என்ன பண்ணிருப்போம், வேர்டு ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம், எக்ஸல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம், வேற ஏதாவது ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம் மெயில செக் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் டேலியும் ஓப்பன் பண்ணிருப்போம். ஸோ மீதி இருக்கிற 3 GB தான் இந்த 4 ஆப்புக்குமே வந்து அதோட மெமரியை வந்து ஷேர் பண்ண போகுது. ஸோ நார்மலாவே ஒரு சிஸ்டமோட ஸ்பீடு வந்து மெமரி கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆக போகுது, பிளஸ் டேட்டா ஸ்டோரேஜ். இப்போ இந்த விண்டோஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா மோர் மெமரி ஸ்பேஸ் வந்து எஸ் விண்டோஸே ஆக்குபை பண்ணிடுது. ஸோ அதனால நம்ம மற்ற ஆப் யூஸ் பண்ணும்போது மெமரி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதே நீங்க லைனக்ஸ் ஓஎஸ் அதான் உபுண்டு யூஸ் பண்றீங்கன்னாக்கா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்காக இது எவ்வளவு மெமரி ஆக்குபை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வெறும் 400 MB தான் ஆக்குபை பண்ணும். ஸோ பேலன்ஸ் 3.6 GB ஸ்பேஸ் இஸ் அவைலபிள் ஃபார் அதர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ மற்ற அப்ளிகேஷன்ஸை வந்து ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்னாக்கா அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஓகே, ஸோ உடனே நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், என்னது சார் அப்போ டாலி பிரைம் நவ் சப்போர்ட்டட் ஆன் லைனக்ஸ் ஆன் ப்ரெமிசஸ், எங்க ஆஃபீஸ்லயும் வந்து லைனக்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பண்ணலாமான்னாக்கா நோ, இட் இஸ் கஸ்டமைஸ்டு டு ரன் ஒன்லி ஆன் லைனக்ஸ் via our cloud infrastructure. இந்த கிளவுட்ல நம்ம டாலி யூஸ் பண்றதுக்காக கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அங்க ஒர்க் ஆகுது. பட் அவர் டாலி சாஃப்ட்வேர் இஸ் a விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன், விண்டோஸ்ல தான் அது ஒர்க் ஆகும். கேன் ஐ யூஸ் டாலி பிரைம் கிளவுட் ஆன் மேக் ஆர் லைனக்ஸ்? சார் என்கிட்ட மேக் சிஸ்டம் இருக்கு சார், அது மூலயமா என்னால அக்சஸ் பண்ண முடியுமானாக்கா we cannot directly install the windows or tally prime, but cloud access வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும் using our browser. Chrome browser is going to support. So மேக்ல கூட பாத்தீங்கன்னா Chrome browser அவைலபிளா இருக்கு. அந்த Chrome browser யூஸ் பண்ணி நம்ம கிளவுட வந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சார் விர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ல வந்து ஐபி அட்ரஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்கா இருக்குமானாக்கா நோ, இட் சேஞ்சஸ் ஆன் ஈச் ரீஸ்டார்ட். ஒவ்வொரு வாட்டி நீங்க சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணும் போதும் அதோட ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஃபார் த செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஓகே, ஸோ இதுல இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா we are going to use the LibreOffice. இந்த கிளவுட்ல வந்து நம்ம இந்த LibreOfficeன்ற இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் LibreOffice யூஸ் பண்றோம்னாக்கா இட் இஸ் ஆல்சோ எ ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ ஆஃபீஸ் ப்ரொடக்டிவிட்டி டூல். நம்ம எப்படி சிஸ்டம்ல வந்து எம்எஸ் ஆஃபீஸ்ல வேர்டு எக்ஸல் இந்த மாதிரி யூஸ் பண்றோமோ லிபர் ஆஃபீஸ்லயும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸல் ஃபார்மேட் எஸ் இட் வில் சப்போர்ட், வேர்ட் ஃபார்மேட் எஸ் இட் வில் பி சப்போர்ட்டட். ஸோ இந்த லிபர் ஆஃபீஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரீ ஓஎஸ். ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால இதையும் நம்ம வந்து ஈஸியா வந்து நம்மளால அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எதுக்காக இந்த லிபர் ஆஃபீஸ் கொடுத்துருக்கோம்னாக்கா நீங்க ஏதோ டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க, கரெக்டா எக்ஸ்போர்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த கிளவுட்ல தான் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அங்கேயே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல சார் நான் எக்ஸல்ல இருக்கிற டேட்டாவை டாலிக்கு கொண்டு போக போறேன். ஸோ நம்மளோட டெஸ்க்டாப்ல இருந்து எக்ஸலை வந்து கிளவுட்ல அப்லோட் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம டாலிக்கு கொண்டு போறதுக்கு எஸ் சப்போர்ட்டிங் ஃபார்மேட் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் we are using the LibreOffice. இது ஆல்மோஸ்ட் நம்ம நார்மலா வேர்ட் டாக்குமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவோமோ எக்ஸல் டாக்குமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவோமோ சேம் வே we can use this LibreOffice. சரிங்க சார், இது எல்லாமே சொல்லிட்டீங்க. நம்ம இந்த கிளவுட் அக்சஸை வந்து எப்படி யூஸ் பண்றது? இந்த கிளவுட் அக்சஸை வந்து 2 டைப்பா நம்ம யூஸ் பண்ண முடியும். என்ன 2 டைப்பா யூஸ் பண்ண முடியும்னாக்கா ஒன்னு வந்து டெஸ்க்டாப் கிளைண்ட்ன்ற ஆப்ஷன் மூலமா யூஸ் பண்ண முடியும். 2வது ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். சரி, டெஸ்க்டாப் கிளைண்ட்னா எப்படி யூஸ் பண்றது? டெஸ்க்டாப் கிளைண்ட்னு சொல்லும் போது எஸ் அதுக்கு தனியா ஒரு செட் ஆஃப் ஃபைல் இருக்கு. அந்த செட் ஆஃப் ஃபைலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த செட் ஆஃப் ஃபைல் ஸோ டெஸ்க்டாப் கிளைண்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்க்டாப் கிளைண்ட் யூஸ் பண்ணணும்னாக்கா Windows 7 வித் சர்வீஸ் பேக் 1 இருக்கணும், பிளஸ் மைக்ரோசாஃப்ட் .NET ID
VC++ இது எல்லாமே பை டிஃபால்ட்டா விண்டோஸ்லேயே வரும். இது இருந்தாக்க டெஸ்க்டாப் கிளைண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். The next one is Chrome browser-யும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது விண்டோஸ்ல இருக்கிற Chrome browser-ஆ இருந்தாலும் சரி, மேக்ல இருக்கிற Chrome browser-ஆ இருந்தாலும் சரி, yes, we can able to use a Chrome browser. So ஃபர்ஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ண உடனே, டெஸ்க்டாப் கிளைண்ட்டை இன்ஸ்டால் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன் வரும். இதுல நம்மளோட .NET ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் செக்யூர் பின் இது கொடுத்தாதான் நமக்கு லாகினே ஆகும். ஸோ இது லாகின் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளோட கிளவுட் அக்சஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகும். சரி, இதை எப்படி ஸ்கிரீன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ், நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது Tally Prime Cloud Access Setup. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து அந்த செட்டப் ஃபைலை கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்கிரீன் வரும். நீங்க இன்ஸ்டால்னு கொடுத்த உடனே இன்ஸ்டால் ஆகிடும். எஸ், இட் இஸ் ரெடி. இது ஜஸ்ட் நம்ம Tally இன்ஸ்டால் பண்ற மாதிரியே தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டெஸ்க்டாப் கிளைண்ட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல Tally .NET ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூர் பின், ஒன்ஸ் இது மூணுத்தையும் என்டர் பண்ண உடனே எஸ், யுவர் சிஸ்டம் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ நம்ம சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகணும்னு இங்க வந்து ஆக்ஷன்ல வந்து கனெக்ட்னு இருக்கு இல்லையா, ஒன்ஸ் நீங்க கனெக்ட்னு கிளிக் பண்ண உடனே எஸ், அவர் சிஸ்டம் வில் கெட் கனெக்டட். ஸோ சிஸ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகணும்னா பை டிஃபால்ட்டாவே அதுல Tally Prime ரெடிமேடா அவைலபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது என்னது, டெஸ்க்டாப் கிளைண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்றதுக்கான மெத்தட். இதே Chrome browser யூஸ் பண்றோம்னாக்கா, எஸ், browser ஓப்பன் பண்ணிக்கோங்க. browserல மேல வந்து அட்ரஸ் நம்ம டைப் பண்ண உடனே லாகின் ஸ்கிரீன் வந்து நமக்கு வந்துடும். இந்த லாகின் ஸ்கிரீன்ல அதே மாதிரி .NET ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூர் பின் என்டர் பண்ண உடனே சேம் ஸ்கிரீன் நமக்கு இதுலயே ஒரு browserலயே ஓப்பன் ஆகும். கனெக்ட்னு கொடுத்தோன்னே எஸ், இட் வில் பி கனெக்டட். ஸோ Chrome browser யூஸ் பண்ணி நம்மளோட கிளவுடை வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அட்வான்டேஜ். சரி, இத பிராக்டிக்கலா எப்படி நம்ம பார்க்கறது, இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணேன் இல்லையா, ஸோ இப்போ வந்து ஸ்கிரீன்ஷாட் இல்லாம டைரக்டா எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், என்னோட ப்ரௌசர் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரௌசர்ல நான் என்ன பண்றேன்னாக்கா, அட்ரஸ் கொடுத்துருக்கேன், என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூர் பின் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இது டைப் பண்ண உடனே நான் அடுத்தது என்ன பண்றேன்னாக்கா, லாகின்னு சொல்லி கிளிக் பண்றேன். எஸ், இட் இஸ் கோயிங் டு லாகின். லாகின் வந்து எனக்கு லாகின் ஆக போகுது. ஒன்ஸ் இது லாகின் ஆச்சுனாக்கா அடுத்தது என்ன ஆகும், எஸ், அந்த சிஸ்டம் ஸ்டார்ட் ஆன ஸ்கிரீன் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதுல கனெக்ட்னு கிளிக் பண்ண உடனே எஸ், எந்த சிஸ்டமோ அந்த சிஸ்டம் கனெக்ட்னு நான் கொடுத்தனாக்கா இமீடியட்டா இட் வில் பி கனெக்டட். ஸோ எனக்கு என்னோட சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. எஸ், மை சிஸ்டம் ஹஸ் பீன் லோடட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா Tally Prime இருக்கு அண்ட் நம்மளோட ஃபைல், எஸ், நம்மளோட டிரைவும் இதுல ஷோ ஆகுது. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா நம்மளோட டீடைல்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இப்போ கீழே வந்து ஒரு ஆரோ மாதிரி இருக்கா, ஒரு லோகோ மாதிரி இருக்கா, எஸ், நம்ம விண்டோஸ்ல இருக்கிற மாதிரி இதுல இருக்கிற ஸ்டார்ட் மெனு. இந்த ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இதுலயும் வந்து நமக்கு இந்த அக்சஸ் இருக்கும். இன்ஃபர்மேஷன், ஹெல்ப், அதுக்கப்புறம் ஆஃபீஸ், இன்டர்நெட், அசசரிஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கேயும் வந்து அவைலபிளா இருக்கும். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம அக்சஸ் பண்ணிக்க. ஸோ இது வந்து சைட் பார். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப், ரெசல்யூஷன், ஃபைல் மேனேஜர், நோட்டிஃபிகேஷன், ரீசைஸ், டிஸ்கனெக்ட். ஸோ இந்த சைட் பாரை வந்து வேணும்னாக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா நம்ம ஹைட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்ல தான் நம்ம வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி Tally Prime இருக்கு. அதே மாதிரி மேல வந்து டிரைவ் இருக்கு. ஸோ அந்த டிரைவை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா டிரைவ் ஓப்பன் ஆகும். எஸ், இந்த டிரைவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலா ஒரு சிஸ்டம்ல எப்படி யூஸ் பண்ண போறோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். ஒண்ணு இந்த டிரைவ்ல போய் பண்ணலாம், இல்ல ரைட் சைடு அந்த ஸ்டிப் இருக்கு இல்லையா, அதுலயும் வந்து ஃபைல் மேனேஜர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு டிரைவ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்க இருந்தும் நம்ம ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, எனக்கு இந்த ஃபைல் மேனேஜர் வந்து என்னோட டெஸ்க்டாப்ல இருக்கிற ஒரு ஃபைலை வந்து நான் கிளவுட்ல அப்லோட் பண்ணணும்னாக்கா எஸ், என் சிஸ்டம்ல இருந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்றேன். எஸ்,
ஸோ எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணி டிராப் பண்ணனா போதும். எஸ், இட் வில் பி அப்லோடட். ட்ராக் பண்ணிட்டேன்னா அப்லோடுன்னு கொடுக்குறேன். எஸ், இட் இஸ் அப்லோடட். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா நம்மளோட ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ மறுபடியும் நோட்டிஃபிகேஷனில் போனாக்கா அப்லோட் ஆயிடுச்சுன்னு இருக்கும். இப்போ D: மை ஃபைல்ஸ். எஸ், நான் அப்லோட் பண்ண டேட்டா வந்து இங்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும்னாக்கா நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். எஸ், க்ளோஸ். ஸோ இந்த ஃபைல் மேனேஜர் வந்து இந்த பர்பஸ்க்கு வந்து ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணணும்னாலும் எஸ், ஃபைல் மேனேஜர் போங்க, எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல டவுன்லோடுன்ற மாதிரி ஒரு ஆரோ மார்க் வந்து காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா எஸ், யூ கேன் ஏபிள் டு டவுன்லோட் யுவர் டாக்குமெண்ட். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்டை ஈஸியாக டவுன்லோட் பண்றதுக்கும் அப்லோட் பண்றதுக்கும் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இதுக்கு ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபைல் மேனேஜர்ல இருந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஸோ நம்ம இங்க சொன்னதுதான், நீங்க நம்மளோட கிளவுட் அக்சஸ், டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ், இந்த கிளவுட் அக்சஸ் நம்ம அக்சஸ் பண்ணோம்னாக்கா 2 மெத்தட்ல பண்ணலாம். ஒன்னு ப்ரௌசர் மூலமாவும் பண்ணலாம், இல்லைன்னா டெஸ்க்டாப் கிளைண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ப்ரௌசர்னா எஸ், குரோம் ப்ரௌசர், இட் இஸ் வெரி ஈஸி டு யூஸ். டெஸ்க்டாப் கிளைண்ட்னாக்கா எஸ், டெஸ்க்டாப் கிளைண்ட்னுக்கு ஒரு செட்டப் ஃபைல், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல இருந்து நம்மளோட கிளவுடை வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டெஸ்க்டாப் கிளைண்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்கு. என்ன ப்ரீ ரெக்வஸ்ட்னு பாத்தீங்கன்னாக்கா, எஸ் சார் சொல்லுங்க சார். இதுதான் கேட்க வந்தேன் சார். இப்போ நீங்க ப்ரௌசர் காமிச்சிட்டீங்க, எனக்கு டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்றது சொல்லுங்க. இல்ல புரியல சார். இல்ல, இப்போ நீங்க ப்ரௌசர்ல அக்சஸ் பண்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க சார். ஆமா, ஓகேங்களா. இப்போ டெஸ்க்டாப்ல நான் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அக்சஸ் பண்ணணும்? இல்ல, டெஸ்க்டாப் கிளைண்ட்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னாக்கா அது ஒரு ஐக்கான் நமக்கு வரும். அதை கிளிக் பண்ண உடனே எஸ், லாகின் இன்ஃபர்மேஷன் வரும். லாகின் வந்த உடனே எனக்கு அதை டெமோ காமிங்க சார். இல்ல சார், என் சிஸ்டம்ல நான் டெஸ்க்டாப் கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணி வைக்கல, அதனால தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு கன்வீனியன்ட் வந்து ப்ரௌசர்னால ப்ரௌசரே நான் யூஸ் பண்ணிருக்கேன். பட் நான் நோட் பண்ணிட்டு அந்த டெஸ்க்டாப் கிளைண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ். ஸோ இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்க வந்து என்ன சொல்றது, ரிமோட் ஆக்சஸ்க்குலாம் வந்து ஐகான் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்களா, கிளிக் பண்ணோன்னா லாகின் இன்ஃபர்மேஷன் கேட்கும். கேட்ட உடனே அதே ஸ்கிரீன்லேயே வந்து உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஓப்பன் ஆயிடும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க ப்ரௌசர்ல என்ன பண்றீங்களோ அதே ஸ்கிரீன் தான் வந்து இந்த டெஸ்க்டாப் கிளைண்ட்லயும் நம்ம வந்து யூஸ் பண்ண போறது. ஸோ அதே மாதிரி நான் கிளவுட் அக்சஸ்ல இருக்கும்போது லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்றது, இல்ல பிரிண்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது, மெயில் அனுப்புறது, இது எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஸோ எந்த சிஸ்டம்ல இருந்து நீங்க கிளவுட் அக்சஸ் பண்றீங்களோ எஸ், அதே சிஸ்டம்ல என்னென்ன பிரிண்டர்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த பிரிண்டர் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிருக்கிற என்னோட சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னாக்கா டாலி பிரைம் வந்து நான் ஓபன் பண்றேன். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டாலி பிரைம் ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் வெர்ஷன்ல தான் இருக்கும். ஸோ லைசன்ஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணல. நம்ம நார்மலா டெஸ்க்டாப்ல எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும். எஜுகேஷன் மோடு, லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க், ரீஆக்டிவேட், ஆக்டிவேட். ஸோ இந்த மாதிரி தான் இதுல. சின்ன டவுட்டிங்க. சொல்லுங்க சார். ஒரு சிங்கிள் யூசர் வச்சு 2 கிளவுட் யூஸ் பண்ணிக்க முடியுமா? 2 கிளவுட்னா 2 யூசர் யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? 2 யூசர் ஒரு சிங்கிள் ஒரு லைசன்ஸ் 2 யூசர் யூஸ் பண்ணிக்கலாமா? டிவியூல வந்து ஒரு டிவி கொடுப்பாங்க இல்லையா? இல்ல பண்ணலாம், பட் அட் அ டைம்ல ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும் சார். இப்போ என்கிட்ட வந்து ஒரு சிங்கிள் யூசர் லைசன்ஸ் இருக்கு, நான் அப்டேட் பண்ணிட்டேன். நான் வந்து 2 யூசர் வச்சிருக்கேன், யூசர் 1 யூசர் 2. யூசர் 1 லாகின் பண்ணி யூஸ் பண்ணும் போது யூசர் 2 எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா லைசன்ஸ் அந்த 1 டிவி தான் அங்க யூஸ் ஆயிருக்குல்ல.
ஒரு க்ளவுடா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நினைக்கிறேன்னா ஒரு சிங்கிள் யூசர் டாலி பிளஸ் ஒரு யூசர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி. இல்ல அப்படி வராது சார், அப்படி வராது. ஸோ சிங்கிள் யூசர் அட் அ டைம் ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை சார், இது வந்து நம்ம ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்லேயே இருக்கட்டும். என் ஆஃபீஸில் வந்து 3 லேப்டாப் இருக்கு. நான் ஒரு லேப்டாப்ல லைசன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருந்தேனாக்கா அடுத்த லேப்டாப்ல அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதே நான் இங்கே வந்து டேலியை க்ளோஸ் பண்ணிட்டேனாக்கா அந்த லேப்டாப்ல வந்து லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க்னு கொடுத்து இந்த லைசன்ஸ் எடுத்து நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது பண்ணலாம். இதே உங்களுக்கு டேட்டா வந்து ஒரே டேட்டாவை அக்சஸ் பண்ணணும்னாக்கா 2 யூசரும் ஒரே அக்கௌண்ட்ல வாங்கிட்டு ஒவ்வொரு யூசர்லயும் தனித்தனியா லைசன்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒரே டேட்டா ஸ்டோரேஜை வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். 2 லைசன்ஸும் சேர்ந்து ஒரே டேட்டா. ஏன்னா கம்பெனி ஒரே கம்பெனி ஒரே டேட்டா, பட் 2 பேர் யூஸ் பண்ண போறாங்கனாக்கா 2 லைசன்ஸை வாங்கி இந்த 2 யூசர்ல போட்டு ஒரே டேட்டாவை நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். பட் சிங்கிள் யூசர் லைசன்ஸை 2 பேர் அக்சஸ் பண்ணலாமா? 2 யூசர்ல அக்சஸ் பண்ணலாம், ப்ரொவைடட் யாராவது ஒருத்தர் தான் ஒரே டைம்ல வந்து யூஸ் பண்ண முடியும். இது மட்டும்தான் இதுல நம்ம செக் பண்ண வேண்டியது. சார் நீங்க அதை பண்ணலாம் சார். எப்படி பண்ணுங்கன்னா ரிமோட்ல கனெக்ட் பண்ணிடுங்க சார். கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்களும் யூஸ் பண்ணலாம், நீங்களும் யூஸ் பண்ணலாம் சார். சார் அவர் வந்து கிளவுட்ல அக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. ஸோ கிளவுடுக்கு நான் சொன்னேன், இன்டைரக்டா நம்ம நீங்க சொன்ன மாதிரி ரிமோட் லாகின்ல போய் அக்சஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் எவ்ரி டைம் வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா அவருக்கு அந்த கம்பெனி சப்போஸ் அவருக்கு வந்து 2-3 கம்பெனி இருக்குனாக்கா இவர் எல்லா கம்பெனியும் ஓபன் பண்ணி வச்சு கனெக்ட்ல வச்சாதான். இந்த இடத்துல ரிமோட் லாகின்க்கு டிவி எங்க இருந்து சார் கிடைக்கும்? ரிமோட் லாகின்க்கு டிவியே கிடையாதே சார். சோ ரிமோட் லாகின் வந்து டிவியும் இல்லாம ரிமோட் லாகின் அப்ப ஒரு சிங்கிள் யூசருக்கு 2-3 பேர் அக்சஸ் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாது. நீங்க ஒருத்தர் தான் பண்ணணும். அப்ப அதுக்கு ஒரு டிவியும் கிளவுடுக்கு ஒரு டிவி போயிடுது இல்லையா? அப்ப இந்த ரிமோட் அக்சஸ்க்கான டிவி ஃப்ரீயா இருக்கும் இல்லையா? சார் ரிமோட் அக்சஸ்க்கு வந்து நீங்க டிவியூ கான்செப்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க சார். டாலி விர்ச்சுவல் யூசர். என்னோட சிஸ்டம்ல டாலி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்றேன், ஒரு வாட்டி ஓபன் பண்ணிட்டேன், மறுபடியும் ஒரு வாட்டி கிளிக் பண்றேன், மறுபடியும் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ 2 வாட்டி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி சமயத்துல தான் நமக்கு டிவியூன்ற கான்செப்ட் வரும். ரிமோட் அக்சஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஏ யூசர் நான் என்னோட டாலியை ஓப்பன் பண்ணி என்னோட கம்பெனியை ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவரோட சிஸ்டம்ல இருந்து டாலி இன்ஸ்டால் பண்ணியிருப்பாரு. அதுல வந்து என்ன பண்ணியிருப்பாரு, லாகின் ஆஸ் ரிமோட் அக்சஸ் சொல்லி கொடுத்து .NET ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து என்னோட டாலியை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் திருப்பி புதுசா ஒரு டாலி எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டார். நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற டாலியை கனெக்ட் பண்ணி அவரும் யூஸ் பண்ணுவார். அதுதான் ரிமோட் அக்சஸ். ஸோ இந்த இடத்துல எஸ் நான் இப்போ வந்து எப்படி ரீஆக்டிவேட் பண்றதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ ஒர்க் ஃப்ரம் லைசன்ஸ். ஸோ ரீஆக்டிவேட் லைசன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா எஸ் .NET ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். என்டர். எஸ். ஸோ கொடுத்த உடனே என்னோட லைசன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ பை டிஃபால்ட்டா டாலி வந்து இருக்கும். அந்த டாலியில நம்மளோட லைசன்ஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி பிரிண்ட் எடுக்கணும்னாக்கா எஸ் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பிரிண்ட்னு ஆப்ஷன் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்டர்ன்ற ஆப்ஷன் நமக்கு சைட்ல டிஸ்பிளே ஆகுதா? ஸோ அந்த பிரிண்டரை கிளிக் பண்ணனாக்கா இமீடியட்டா என்னோட சிஸ்டம்ல என்னென்ன பிரிண்டர்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த பிரிண்டர் எல்லாமே வந்து இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த பிரிண்டரை நான் செலக்ட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்டா நம்ம டாலி பிரிண்ட் கிளவுட்ல இருந்து எந்த சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிருக்கோமோ அந்த சிஸ்டம்ல என்னென்ன பிரிண்டர்லாம் கான்ஃபிகர் ஆயிருக்கோ அந்த பிரிண்டரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்மளால ஈஸியா பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த பிரிண்டரோ PDF பிரிண்டரா இல்லை வேற ஏதாவது பிரிண்டரா சொல்லிட்டு ஈஸியா நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோ அந்த பிரிண்டர் வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ அதே மாதிரி தான் நீங்க இமெயில் அனுப்பணும்னாலும் இமெயில் நீங்க கான்ஃபிகர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாக்கா கிளவுட்ல இருக்கும் போதும் நம்மளால ஈஸியா இமெயில் வந்து அனுப்ப முடியும். ஸோ ஷேரை கிளிக் பண்றேன். ஸோ கரண்ட்னு கிளிக் கொடுக்குறேன்.
எஸ் இமெயிலுக்கான டீடைல். ஸோ சேம் வே இந்த பிடிஎஃப் ஃபைல அனுப்பணுமா, எக்ஸல் ஃபைல அனுப்பணுமா, எது வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு இமெயிலை கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த இமெயிலும் நம்ம டைரக்டா நம்ம டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ல இருந்தே நம்மளால அனுப்ப முடியும். சார் நான் இந்த இன்வாய்ஸ்ல நான் டிஎஸ் எப்படி சார் ஆட் பண்றதுங்க சார்? டிஜிட்டல் சிக்னேட்டரி கேட்குறீங்களா சார்? ஆமா ஆமாங்க சார். இல்ல, டிஜிட்டல் சிக்னேட்டரி டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ல இருந்து ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னு சொல்றேன். இப்போ இந்த டிஜிட்டல் சிக்னேட்டரியை பொறுத்த வரைக்கும் டாங்கிள் வந்து நீங்க கனெக்ட் பண்ணணும். டாங்கிள் வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய டாங்கிள். ஸோ அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க எந்த சிஸ்டம்ல இருக்கீங்களோ அந்த சிஸ்டம்ல மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். நீங்க இப்போ ஒர்க் பண்றது கிளவுட்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ அங்க வந்து நம்ம போய் டாங்கர்லாம் எதுவும் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்க லோக்கல் டிரைவை தூக்கி அங்க வந்து கான்ஃபிகரும் பண்ண முடியாது வெரிஃபை பண்றதுக்கு. சரி, ஓகே. இப்போ அந்த கான்செப்ட் ஓகேங்க சார். அப்படி பார்க்கும்போது பிரிண்டர் வந்து நம்ம லோக்கல் டிரைவ்ல தான் இன்ஸ்டால் ஆயிருக்குது. இப்போ இது கனெக்ட் ஆகும்போது நமக்கு டிஜிட்டல் சிக்னேச்சரா கனெக்ட் ஆகும் சார். அங்க இருக்கிற டேட்டாவை வந்து பிரிண்டர்ல ஃப்ளோ பண்றோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து ப்ராசஸ் ஆகுது. டிஜிட்டல் சிக்னேட்டரி அப்படி இல்லை. அந்த டிஜிட்டல் சிக்னேட்டரி ஓபன் பண்ணோம்னா அது உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து பின்ன வந்து வேலிடேட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அது அந்த கான்செப்டே வேற. பண்ண முடியாது சார் சொல்றேன். வேலிடேஷன் நடக்காது. அங்க இருக்கிற சிஸ்டமும் உங்க சிஸ்டமும் வேற வேற சிஸ்டம். நான் அங்க இருக்கிற சிஸ்டம் வந்து பிரிண்டரை கால்ஃபால் பண்ணி ஸ்பூலர் வழியா சென்ட் பண்ணனாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஒன் வே டிராபிக் வந்துட்டு அது பாட்டும் பிரிண்ட் ஆயிட்டு போயிடும். பட் இங்க அப்படி கிடையாது. டூ வே டிராபிக். நீங்க திருப்பி வந்து நீங்க அங்க போய் கனெக்ட் பண்ணணும், டிஜிட்டல் சிக்னேட்டரி வேலிடேட் பண்ணணும். அந்த வேலிடேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்ல வர. லோக்கல் சிஸ்டம்ல இருந்தா மட்டும்தான் டிஎஸ்சி வந்து வேலிடேட் ஆகும். சரி, ஓகே சார். ஸோ இதுதான் வந்து நம்ம டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல இமெயில் அனுப்புற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் டாட்மேட்டிக்ஸ் அண்ட் தெர்மல் பிரிண்டர் சப்போர்ட்டட்? எஸ், போத் ஆர் அவைலபிள் வித் நீட் மோட் பிரிண்டிங். நீட் மோட் பிரிண்டிங்ல நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னாக்கா எடுத்துக்கலாம். டாட்மேட்டிக்ஸ் அண்ட் குவிக் டிராஃப்ட் மோட் ஆர் நாட் சப்போர்ட்டட். குவிக் டிராஃப்ட் மோட்ல நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அது சப்போர்ட் ஆகாது. நீட் மோட் பிரிண்டிங்ல நம்ம பிரிண்ட் எடுத்துக்க முடியும். கேன் NSDL FUV டூல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா வித் டாலி பிரைம்? நாட் கரண்ட்லி. ஏன்னா இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி விண்டோஸ் எக்ஸிக்யூட்டபிள் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த விண்டோஸ் எக்ஸிக்யூட்டபிள் சாஃப்ட்வேர்ஸ் வந்து லைனக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகாது. கேன் டாலி பிரைம் லைசன்ஸ் ஆன் எ விர்ச்சுவல் மிஷின் கனெக்டட் வித் லோக்கல் ஆர் ப்ரமிசஸ் டாலி பிரைம்? சார், என்னோட கிளவுட்ல வந்து டாலி பிரைமோட லைசன்ஸை ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். என்னோட டெஸ்க்டாப்ல இருக்கிற டாலியில வந்து அந்த லைசன்ஸை ஷேர் பண்ண முடியுமானாக்கா நோ. கிளவுட் அண்ட் ஆன் ப்ரமிசஸ் டாலி பிரைம் ஆர் ஆன் டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ல இருக்கு. ஸோ லைசன்ஸ் cannot be shared across them. Can two license be used on this solution? Yes, two license can be activated on a single virtual machine provided they use different data directories and port numbers. Can a user with expired TSS can use this solution? So customer வந்து TSS expiry யூஸ் பண்ண முடியுமானாக்கா எஸ், TSS is not required. இந்த டாலி பிரைம் கிளவுட் அக்சஸை பொறுத்த வரைக்கும் TSS is not required. We need only valid .NET ID, password and secure PIN. Can multiple version or releases coexist in the solution? So TPCL cloud accessல வந்து multiple versions பண்ண முடியுமானாக்கா no. Only a single release can exist on all virtual computers. நீங்க எந்த ரிலீஸ்க்கு நீங்க அப்கிரேட் பண்றீங்களோ அந்த ரிலீஸ் மட்டும்தான் எல்லா யூசராலையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ தனித்தனி ரிலீஸ் வந்து தனியா வைக்க முடியாது. Can tally data on a virtual machine be accessed from local or premise Tally Prime? The virtual machine and on-premise Tally Prime are on different network. Yes, இதுவும் சேம் கொஸ்டின். என்னோட டெஸ்க்டாப்ல இருக்கிற லைசன்ஸை கிளவுட்ல வந்து யூஸ் பண்ண முடியுமா, இல்ல கிளவுட்ல இருக்கிற லைசன்ஸை டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ண முடியுமானாக்கா ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ல கான்ஃபிகர் ஆயிருக்கு.
Can I change the download location when using the desktop client? No. Desktop client இருந்தாலும் சரி, Chrome browser இருந்தாலும் சரி, நீங்க Tallyல இருந்து எக்ஸ்போர்ட்னு எது கொடுத்தாலும் அது கிளவுட்ல தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் அந்த ஃபைலை நீங்க செலக்ட் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப்க்கு வந்து நீங்க டவுன்லோடு பண்ண முடியும். எஸ், டேட்டா ஷேரிங் ஈஸியா வந்து நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துக்கலாம். In Tally Prime Server, is it possible to restrict the user via domain or username or computer name or IP address in the cloud environment? So, இந்த IP address கொடுத்து நம்மளால கான்ஃபிகர் பண்ண முடியுமா Tally Prime Server யூஸ் பண்ணும் போதுனாக்கா? நோ. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணும் போதும் IP address சேஞ்ச் ஆகும்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். ஸோ IP address யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ண முடியாது. பட் ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினுக்கும் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் நேம் வந்து அசைன் ஆகும். அந்த விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் நேமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, எஸ் வி கேன் அசைன் த டீடைல்ஸ். ஸோ அதை வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். சரிங்க சார், இந்த செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்னா என்ன? செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்னாக்கா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை நீங்களே பண்ணிக்கலாம். அதாவது ரீஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல பேக்கப்பை மேனேஜ் பண்ணணுமா, இல்ல யூசர்ஸ் மேனேஜ் பண்ணணுமா, ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியா நம்மளே வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். எஸ், ஸோ என்னோட லாகின் இருக்கு. இந்த லாகின்ல தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கனெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கு. இது கனெக்ட்னு கொடுத்தோன்னே கனெக்ட் ஆகிட போதும், என்னோட சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகிடும். பட் அதுக்கு பக்கத்துல 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 டாட்ஸ் தான் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா நமக்கு தேவையான செல்ஃப் சப்போர்ட்டிங் எல்லாமே நம்ம பண்ண போறோம். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, எஸ் டைரக்டா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ண உடனே நமக்கு 3 ஆப்ஷன் காமிக்குது. ரீஸ்டார்ட், ஷட் டவுனு, செட்டிங்ஸ்ன்னு சொல்லி காமிக்குது. ஓகே, நான் இப்போ ரீஸ்டார்ட்னு கொடுத்தேனாக்கா என்னோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கும். ஸோ சிஸ்டம் ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நம்ம வேணும்னாக்கா அதை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல சார் ஒர்க் முடிஞ்சிச்சு, ஷட் டவுன் பண்ணணும்னாக்கா அடுத்து அதே மாதிரி 3 டாட்டை கொடுத்துட்டு ஷட் டவுன் கொடுத்தீங்கன்னாக்கா சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகும். ஸோ ஷட் டவுன் பண்ணியாச்சுனாக்கா நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஸ்டார்ட்னு கொடுத்தாதான் நமக்கு மறுபடியும் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து செட்டிங். இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா செட்டிங்ல வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. மேனேஜ் யூசர்ஸ், மேனேஜ் பேக்கப், மேனேஜ் ஷட் டவுன் ஷெட்யூல், அதுக்கப்புறம் அப்டேட் Tally Prime. ஸோ இந்த அப்டேட் Tally Primeல தான் நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ண போறீங்க. நீங்க எந்த ரிலீஸ்க்கு வந்து நீங்க அப்டேட் பண்ணணும்னு சொல்லி இதுதான் நீங்க வந்து இதுல செட் பண்ண போறீங்க. ஸோ இதை செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலீஸ்க்கு வந்து நமக்கு அப்டேட் ஆயிடும். ஓகே, ஸோ நான் இப்போ அப்டேட் Tally Primeனு கொடுக்குறேன். கொடுத்தாக்கா ஆல்ரெடி என்ன ரிலீஸ்ல இருக்கோ கரண்ட் ரிலீஸை காமிக்கும், அப்டேட்ஸ் அவைலபிள்னு சொல்லி காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் ரிலீஸ் Tally Prime ரிலீஸ் 2.1ல இருக்குன்னு. ஓகே, இன்னைக்கு ரிலீஸ் 7 வரைக்கும் இருக்கு. அப்டேட் ரிலீஸ்ல வந்து 3, 4, 5, 6 இருக்கிற எல்லா ரிலீஸுமே காமிக்கும். எது நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த ரிலீஸ்க்கு அப்டேட் ஆயிடும். ஒன்ஸ் இட் இஸ் அப்டேட்டட், இட் இஸ் அப்டேட்டட். சார் கரண்ட் ரிலீஸ் வந்து 6.1ல இருக்கு சார், நான் வந்து 2க்கு மாற்ற முடியுமானா முடியாது. ஸோ ஒன்லி அப்கிரேட் இஸ் பாசிபிள். ஏன்னா ஒவ்வொரு ரிலீஸா நீங்க அப்கிரேட் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னாக்கா எஸ் அப்கிரேடேஷன் இஸ் ஒன்லி பாசிபிள், நோ டவுன்கிரேட் இஸ் பாசிபிள். ஸோ இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்த மேனேஜ் யூசர் ஆகட்டும், மேனேஜ் பேக்கப் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லி சொல்றோம். ஸோ யூசரை மேனேஜ் பண்றது பிளஸ் நம்மளோட Tally Prime அப்டேட் பண்றது, இது எல்லாமே இந்த ஸ்கிரீன்ல இருந்து நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். எஸ், ஸோ ஒர்க்கிங் டைம் இந்த Tally Prime கிளவுட் அக்சஸ்ன்னு சொல்லும் போது எஸ் விர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ல நம்ம ஒர்க்கிங் டைம் சொல்லும் போது நீங்க எந்த டைம் வேணாலும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் ஷட் டவுன் டைம் வந்து 2 டைம்ல வந்து ஷட் டவுன் டைம் நடக்கும். ஒன்று வந்து 12:30, நெக்ஸ்ட் வந்து 3 AM. ஸோ நீங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்கன்னாக்கா எஸ் யூ வில் கெட் எ நோட்டிபிகேஷன். சொல்லுங்க சார், நீங்க அந்த செட்டிங்ஸ்க்குள்ள டைரக்டா நீங்க அப்டேட் போயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி அந்த மேனேஜ் யூசர்ஸ், மேனேஜ் பேக்கப்ல அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்.
இல்ல மேனேஜ் யூசர்ல வந்து வேற ஏதாவது அடிஷனலா யூசர் ஆட் பண்ணணும்னாக்கா யூசரை ஆட் பண்ணிக்கலாம். யூசர்ல ரெண்டே டைப்பும் இருக்கு, ஸ்டாண்டர்ட் யூசர், அட்மின் யூசர். நான் யூஸ் பண்றது சிங்கிள் யூசர் சார், நான் அதிகமா யூசர் ஆட் பண்ண முடியாது, அதனால தான் நான் அதை காமிக்கல. சோ நான் மேனேஜ் கரெக்ட். இப்போ நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா நாங்க கஸ்டமர் கிட்ட நாங்க போய் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது சார்? அவங்களுக்கு ஒரு மல்டி யூசர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு கேக்குறாங்கன்னா நாங்க சிங்கிள் யூசர் தான் பண்ணிருக்கோம், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இல்ல சார், நீங்க மேனேஜ் யூசர்ல போனீங்கன்னாக்கா ஈஸியா ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும் சார். உங்களுக்கு ஆடுன்னு காமிக்கும். ஆடுன்னு கொடுத்தோம்னா .NET ஐடி மட்டும் கொடுக்க போறீங்க. கொடுத்த உடனே அந்த .NET ஐடிக்கு மெயில் வந்துடும். .NET ஐடி, அவங்களோட எக்ஸிஸ்டிங் பாஸ்வேர்ட், செக்யூர் பின் வந்துடும். அவ்வளவுதான், ஒர்க் முடிஞ்சிச்சு. அதுல வேற எந்த செட்டிங்ஸும் இல்ல. என்னுடைய ஒரு யூசர்ஸ்க்கு மட்டும் ஃபுல் அக்சஸ் கொடுக்குறேன் சார். என்னோட இன்னொரு யூசர்ஸ்க்கு வந்து அவங்க ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் தான் அவங்க வந்து ஃபீட் பண்ணணும். மற்றது எதுவுமே அவங்க டேட்டால கூட காப்பி பண்ணக்கூடாது, பேக்கப் அவங்க எடுக்கக்கூடாது. எனக்கு அந்த மாதிரி அதுதான் சார் ஸ்டாண்டர்ட் யூசர் சார். பை டிஃபால்ட்டாவே ஸ்டாண்டர்ட் யூசர்னு வந்துடும். அதுல ரெண்டே யூசர் தான் சார் இந்த கிளவுட் அக்சஸ்ல இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாண்டர்ட் யூசர், இன்னொன்னு வந்து ஓனர். ஓனர்னா அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸ்டாண்டர்ட் யூசர்ல என்னென்ன வரும் சார்? ஸ்டாண்டர்ட் யூசர்ல ஸ்டார்ட் பண்ணலாம், ஷட் டவுன் பண்ணலாம். சோ அவங்க பேக்கப் எடுக்க முடியாது, டேட்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதுவும் பண்ண முடியாது. நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ல போனீங்கன்னா தான் பண்ண முடியும். ஓகேங்க சார். சோ இந்த ஷட் டவுன் டைமை பொறுத்த வரைக்கும் ஸோ 12:30க்கு வந்து பை டிஃபால்ட்டாவே ஷட் டவுன் ஆகும். ஸோ 12:15க்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். 15 minutes பிஃபோரே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இஃப் யூ ஆர் கண்டினியூஸ்லி யூசிங். அதே மாதிரி அதுக்கப்புறம் 3 AM ஒரு வாட்டி ஷட் டவுன் இருக்கும். ஸோ அதுக்கு 2:45க்கே வந்து நமக்கு இன்டிமேஷன் வந்து நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. இதுல வந்து நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணணும்னாக்கா எஸ் வி கேன் ஏபிள் டு அப்டேட் த டீடைல். ஸோ மேனேஜ் பேக்கப் பொறுத்த வரைக்கும் பேக்கப்க்கு எதுவுமே நான் கொடுக்கல. இப்போ உங்களோட பேக்கப் ஸ்பேஸ் எவ்வளோ அவைலபிளா இருக்கோ எல்லாமே இங்க காமிக்கும். ஸோ பேக்கப் நவுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இட் வில் டேக் த பேக்கப் இமீடியட்லி. ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இந்த இதுல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ will it be easy to shift my existing cloud Windows based solution to a new Tally Prime cloud solution Linux based? No. So migration from the existing cloud environment to this solution is not possible. ஏன்னா விண்டோஸ்ல யூஸ் பண்ற கிளவுடுக்கும் நம்ம லைனக்ஸ்ல யூஸ் பண்ற கிளவுடுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அது அப்படியே மைக்ரேட் பண்ண முடியாது. பட் ஒன்லி திங், இங்க டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ல நம்மளோட லைசன்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டு டேட்டாஸை டவுன்லோட் பண்ணி இங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். கிளவுட் அக்சஸ்ல வந்து அப்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது. சார் என்னோட பேக்கப் ஸ்டோரேஜ் வந்து 20 GB இருக்கு. டெய்லி வந்து பேக்கப் நடந்துகிட்டே இருக்கும். எஸ், ஒவ்வொரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணும்போதும் பேக்கப் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹவு ஐ கேன் மேனேஜ் த பேக்கப் வெர்ஷன்? கண்டினியூஸா பேக்கப் வந்துட்டே இருக்கும். இதுல ஓல்டஸ்ட் பேக்கப் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும் இஃப் த ஸ்பேஸ் இஸ் கெட்டிங் ஃபுல்னாக்கா. ஸோ மேக்ஸிமம் லிமிட் ரீச் ஆகும்போது ஓல்டு பேக்கப் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டெலீட் ஆகிட்டே இருக்கும். மற்ற பேக்கப்ஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இல்ல சார் ஓல்டு பேக்கப் பண்ண வேண்டாம், டெலீட் பண்ண வேண்டாம்னாக்கா ஆட் ஆன் ஸ்டோரேஜ் வந்து நம்ம தனியா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாலி பிரைம் கிளவுட் அக்சஸோட ப்ரீ ரெக்வஸ்ட் இது ஆல்ரெடி சொன்னதுதான். எஸ், ப்ரீ ரெக்வஸ்ட்னு சொல்லும் போது மினிமம் டாலி பிரைம் ரிலீஸ் 2.0 அபோவ்ல நம்மளோட லைசன்ஸ் இருக்கணும். நம்பர் 1. சார் ERP9ல என்னோட கஸ்டமர் ERP9ல இருக்கா சார்னாக்கா அந்த ERP9ல இருக்கிற கஸ்டமரை TPCAS டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ்க்கு கொண்டு வர முடியாது. மினிமம் ரெக்குவயர்மெண்ட் டாலி பிரைம் ரிலீஸ் 2.0 அண்ட் அபோவ் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 1 to 96 யூசர்ஸ் பர் மிஷன், எஸ் யூசர் வரைக்கும் நம்மளால கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். சார் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா கஸ்டமைஸ் வந்து TCP ஃபைல் மூலமா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா தட் வில் பி சப்போர்ட்டட். இல்ல சார் DLL எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க சார்னாக்கா அது சப்போர்ட் ஆகாது. ஏன்னா we are not using the Windows environment to support the DLL files and all. ஸோ அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன்.
ஸோ டிசிபி ஃபைல்ஸ்ல எந்த கஸ்டமைசேஷன் பண்ணியிருந்தாலும் தட் கேன் பி யூஸ்ட். டெஸ்க்டாப் கிளைண்ட் யூஸ் பண்ண போறீங்கன்னாக்கா விண்டோஸ் 7 வித் சர்வீஸ் பேக் 1 இருக்கணும். மைக்ரோசாஃப்ட் .NET அண்ட் VC++. இது பை டிஃபால்ட்டாவே சர்வீஸ் பேக் 1 இன்ஸ்டால் பண்ணும்போது இது இன்ஸ்டால் ஆயிடும். அதனால நோ இஷ்யூஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை செக் பண்றது. டெஸ்க்டாப் கிளைண்ட்டை யூஸ் பண்ணி மேக்ல ஒர்க் பண்ண முடியுமானாக்கா கிடையாது. வி கேன் யூஸ் ஒன்லி இந்த குரோம் ப்ரௌசர். குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணணும்னாக்கா எஸ் விண்டோஸ்லயும் ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், மேக்லயும் வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். .NET ID அண்ட் VC++ வெர்ஷன் நான் எப்படி செக் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் பேனல்ல ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ்ல போய் பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஸோ அதுல வந்து மைக்ரோசாஃப்ட் .NETன்னு சொல்லி அதுல இருக்கும். ஸோ அந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாட் ஆர் த மினிமம் கிளைண்ட் சிஸ்டம் ரெக்வயர்மெண்ட் டு யூஸ் திஸ் சொல்யூஷன்? என்ன மினிமம் கிளைண்ட் ரெக்வயர்மெண்ட் இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா எஸ் விண்டோஸ் 7 சர்வீஸ் பேக் 1 இது இருந்தாவே நம்மளால ஈஸியா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டாலி பிரைம் கிளவுட் ஆக்சஸ்ல ப்ரொவிஷனிங் அண்ட் டீப்ரொவிஷனிங். ஸோ ப்ரொவிஷனிங் அண்ட் டீப்ரொவிஷனிங், இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எஸ் 3 months வாங்கியிருக்காரு, இல்ல 6 months வாங்கியிருக்காரு, இல்ல 1 year வாங்கியிருக்காருனாக்கா எஸ் தே ஆர் கண்டினியூஸ்லி யூசிங் த சிஸ்டம். அது ரெனியூவல் பண்ணணும். ரெனியூவல் பண்ணா திருப்பி கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ அந்த கஸ்டமர் வந்து ரெனியூவலே பண்ணல. ஸோ என்ன ஆகும்னாக்கா ஸோ ஆஃப்டர் த எக்ஸ்பைரி டேட், ஆஃப்டர் த டீப்ரொவிஷனிங், அந்த டேட்டாவை நம்மளால அக்சஸ் பண்ண முடியுமான்னு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப் டு 30 days வரைக்கும் டேட்டா வில் பி அவைலபிள். ஸோ ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணும்போது என்ன டேட்ல இருந்து பண்றோமோ ஸோ எக்ஸ்பைரி டேட்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, டீப்ரொவிஷனிங் ஆயிடுச்சுனாக்கா வி கேனாட் ஏபிள் டு லாகின். பட் டேட்டா மட்டும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும், டேட்டா மட்டும் நம்மளால டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப் டு 30 days வரைக்கும் டேட்டா இருக்கும். ஆஃப்டர் 30 days the completely data will be removed. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் டேட்டா வந்து ரீட்ரைவ் பண்ண முடியாது. இட் will be permanently deleted. ஸோ இனிஷியேட்டர் லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும், டேட்டா யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே யூஸ். இதே மாதிரி இப்போ ஒரு .NET ஐடிக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க ஒருத்தர் அக்சஸ் பண்றதுக்கு, அதை ரிமூவ் பண்ணணும்னாக்கா திருப்பி மேனேஜ் யூசர்ல போயிட்டு அந்த யூசரை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணீங்கன்னாக்கா அது ரிமூவ் ஆயிடும். டெலீட் பண்ணா டெலீட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணணும்னாக்கா திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒன்றும் இல்லை, நம்மளோட கண்ட்ரோல் சென்டர்ல நம்ம எப்படி .NET ஐடியை கொடுத்துட்டு ஆட் பண்றோம், வேண்டாம்னாக்கா ரிமூவ் பண்றோமோ சேம் மெத்தட்ல நம்ம வந்து ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க. ஸோ நீங்க என்ன ப்ராசஸ் கிளவுட்ல பண்ணீங்கனாலும் அதுக்கான மெயில் வந்துடும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வராது. ஏன்னா .NET ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தான் தெரியும். செக்யூர் பின் வரும். அந்த பின்னை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னாக்கா எஸ் எப்போ வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஸ் இட் பாசிபிள் டு ரிட்ரைவ் த டேட்டா போஸ்ட் deprovisioning of the virtual system? After deprovisioning, all the customer data will be retained for the next 30 days from the date of expiry. Post data retention period, data will be deleted permanently and cannot be accessed. ஸோ எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் 30 days வரைக்கும் டேட்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ கான்ஃபிகர் அண்ட் பிளான்ஸ். ஸோ ஏற்கனவே சொன்னாம சிங்கிள் யூசர்ல இருந்து ஆரம்பிச்சு 96 users வரைக்கும் நமக்கு இதுல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ எந்த யூசர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரைசிங்னு பார்க்கும்போது 1 user or 2 users போறீங்கன்னாக்கா 600 rupees per user per month சார்ஜஸ் வரும். இதே மோர் தென் 4 usersக்கு மேல போறீங்கன்னாக்கா 450 per user per month வரும். இதே டாலி பிரைம் சர்வர் இருக்கிற மாதிரி போறீங்கன்னாக்கா 750 per user per month வந்து நமக்கு வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி இங்க வந்து பர் மந்த் காஸ்டே வாங்க மாட்டாங்களா சார்? 3 month தான் வாங்குறாங்க. இல்ல சார்,
ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு லோயஸ்ட் பிரைஸ் சொல்றதுக்காக கால்குலேஷனுக்காக சொல்றது. ஒரு சில கஸ்டமர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, எனக்கு 1 மந்த் மட்டும் எனக்கு போதும், நான் அதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க கிட்ட போயிட்டு நான் எனக்கு நீங்க 3 மந்த்னாக்கா அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்க நம்ம சாய்கிட்ட பேசி ட்ரையல் பேக்கை ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க. ட்ரையல் பேக்கை யூஸ் பண்ணி பார்க்கட்டும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணிக்கோங்க. ட்ரையல் பேக் எத்தனை நாள் வரும் சார்? 5 days. எனக்கு 5 days போதாதுன்னு சொல்றாங்க அவங்க. சார் கஸ்டமர் பேசத்தான் சார் போறாங்க. கஸ்டமர் கூட தான் சொல்றாங்க. 600 rupees சொல்லும்போது 600 rupees காஸ்ட்லின்னு தான் சொல்றாங்க. வெளியில அவங்க வந்து காஸ்ட்லின்னு சொல்ல வரலைங்க சார். அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா, நான் 3 மாசம் வேண்டாம், எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க, எனக்கு அந்த 1 மாசத்துக்கு மட்டும். இது மினிமம் பிளான் வந்து 3 months, 6 months, 1 year இப்படிதான் போக முடியும்னு சொல்லிடுங்க. மினிமம் பிளான்ஸ் அவைலபிள் வந்து 3, 6 and 12. சரி, ஓகேங்க சார். சோ வேற ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருக்கா இதுல? சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாரத் கனெக்ட பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க கிளவுட்ல சார் வேலைதான் சார் சொல்லுங்க. இப்போ கிளவுட் நம்ம இன்ஸ்டால் பண்றோம், மல்டி யூசர் இன்ஸ்டால் பண்றோம். இப்போ நார்மலா நம்ம லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணும்போது மல்டி யூசர்னா அன்லிமிட்டட் சொல்றோம். ஆமா, அன்லிமிட்டட் யூசர் சொல்றோம். கிளவுட் போகும்போது ஏன் அது அன்லிமிட்டட் வர மாட்டேங்குது சார்? அங்க அன்லிமிட்டட் தான் சார். எத்தனை யூசர்ஸ் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலாம் சார்? எத்தனை யூசர் வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 20 யூசர்ஸ்க்கு மேல இருக்காங்க என்னோட கிளையண்ட் ஆபீஸ்ல. இப்போ அவங்களுக்கு வெர்ச்சுவல் யூசர் நான் வாங்காமவே பண்ண முடியுமா? முடியாது. வெர்ச்சுவல் யூசர் கண்டிப்பா தேவை. அப்ப அந்த இடத்துல அன்லிமிட்டட் யூசர்ஸ்ன்றதே கான்செப்ட் ஒரே ஒரு லைசென்ஸ் தான் நீங்க ஷேர் பண்றீங்க. அங்க என்ன நடக்குதுன்னாக்கா, ஒரே சிஸ்டம்ல தான் டாலி இன்ஸ்டால் பண்ணிருக்கு சர்வர்ல. அந்த சர்வர்ல இருக்கிற டாலியை தான் டபுள் கிளிக் பிரஸ் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அங்க தனித்தனியா மிஷின்ஸ் கிரியேட் ஆகல. ஒரே டாலி தான் அங்க வந்து எல்லாருக்குமே ஷேர் ஆகுது. அதனாலதான் கிளவுட்ல போகும்போது டாலி விர்ச்சுவல் யூசர் மஸ்ட்னு நம்ம சொல்றோம். சோ எத்தனை யூசர்ஸ் போனாக்க நான் விர்ச்சுவல் யூசர் வாங்கணும் சார் கிளவுட்ல போகும்போது? மோர் தென் 10. மல்டி யூசரை பொறுத்த வரைக்கும் 10 விர்ச்சுவல் யூசர்ஸ் பை டிஃபால்ட்டாவே இருக்கும். இதே டாலி பிரைம் சர்வர் போறாங்கனாக்கா, சர்வரும் அவங்க யூஸ் பண்றாங்கனாக்கா 30 விர்ச்சுவல் யூசர்ஸ் பை டிஃபால்ட்டாவே அவங்களுக்கு இருக்கும். ஸோ டாலி பிரைம் மல்டி யூசருக்கு 10 TVU பை டிஃபால்ட்டா அவைலபிளா இருக்கும். சர்வர் யூஸ் பண்றாங்கனாக்கா அது ஒரு 20, 10 + 20 வந்து 30 TVUs வரைக்கும் இருக்கும். சர்வர் யூஸ் பண்றவங்களுக்கு. வெறும் மல்டி யூசர் யூஸ் பண்றதுக்கு 10 TVUs வந்து பை டிஃபால்ட்டா. ஓகே, அந்த வெர்ச்சுவல் காஸ்ட் வந்துட்டு பர் மந்த்ங்களா இல்ல பர் ஆனம்ங்களா? பர் மந்த். பர் மந்த்க்கு 1000 நீங்க வந்து பே பண்ணணும். ஆமா ஆமா, பர் மந்த்க்கு கன்ஃபார்ம்ங்களா சார்? ஆமா சார். அதாவது அது எப்படி கால்குலேட் ஆகும்னாக்கா, உங்களோட அந்த இந்த எக்ஸ்பைரி டேட்டை பேஸ் பண்ணி வரும். எல்லாமே ஈவனா வர்றதுக்காக மீதி டேஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி கால்குலேட் ஆகி வரும். நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னாவே தெரியும். அந்த என்ன சொல்றது, கிளவுட் எடுக்கும்போது டக்குன்னு ஞாபகத்து வரல, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அந்த டேட்டா பேஸ் பண்ணி நீங்க நடுவுல ஏதாவது ஆக்டிவேட் பண்ணீங்கன்னாக்கா நடுவுல வந்து ஆக்டிவேட் ஆகும். அது பார்த்துதான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஏன்னா இங்க என்ன டிஃபிகல்ட்டி வரும்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 20 யூசர் யூஸ் பண்ணிருப்பாங்க. 20 யூசர் யூஸ் பண்ணும்போது அவங்க ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா மேல முடிகிற மாதிரி இருக்கும். நடுவுல மேல முடிய வேண்டிய இடத்துல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்ச் மந்த்லி இல்ல பிப்ரவரி மந்த்லி அடிஷனலா ஒரு யூசர் வேணும், திருப்பி ஒரே ஒரு டிவியை மட்டும் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, நீங்க மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது. தனியா நடுவுல ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்ப வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ நான் அந்த மாதிரி இடையில வாங்கும்போது எனக்கு எந்த யூசர்ஸ் வந்து எனக்கு 1 இயர்க்கு வரும் சார்? இல்ல, பை டிஃபால்ட்டா நீங்க போர்ட்டல்ல டிவியும் போட்டீங்கன்னா 1 இயர்க்கு தான் அது காமிக்கும். ஸோ அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு பேக் எண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு போட்டீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகும். நீங்க நம்ம சுப்ரமணி சார் கூட கோஆர்டினேட் பண்ணுங்க, அவர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவார் உங்களுக்கு. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஸோ வேற யாருக்காவது இந்த டாலி பிரைம்ல டவுட் இருக்கா? டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கேளுங்க.
Okay, next we will see about the Bharat Connect. So Bharat Connect for business. இது என்ன Bharat Connect for business நாக்கா? Automated invoice to payment with Bharat Connect for business. இதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னாக்கா என்ன புரிஞ்சுக்கிறது? நம்ம எல்லாருமே போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய பேர் வந்து போஸ்ட்பெய்டு யூஸ் பண்றோம், ஒரு சில வந்து ப்ரீபெய்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணும்போது நீங்க யூபிஐ ஆப்லயோ இல்ல அமேசான் பேலயோ இல்ல வேற ஏதோ ஆப், பேடிஎம் ஏதோ ஒரு ஆப் வந்து யூஸ் பண்றீங்க. அதுல போயிட்டு உங்களோட போன் நம்பர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லி உங்களோட பில்லோட அமௌண்ட்டை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வருதா? எஸ். அது எடுத்துட்டு வரும்போது அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாக்கா கீழே சின்னதா ஒரு இடத்துல இருந்திருக்கும் பாரத் கனெக்ட்னு சொல்லியிருக்கும். எஸ். ஸோ பாரத் கனெக்ட் இஸ் ஃப்ரம் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NPCI. ஓகேங்களா? ஸோ இந்த பாரத் கனெக்ட்ன்ற ஆப் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆல் த பிசினஸஸ். ஸோ இப்போ நான் ஏர்டெல் இருக்கேனாக்கா ஏர்டெல்ல இந்த மாசம் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோம்னா மொத்த இன்வாய்ஸும் எடுத்து நான் பாரத் கனெக்ட்ல அப்லோட் பண்ணி கொடுத்துருவேன். whoever the payment app use, அதுல மொபைல் நம்பரை போட்டு அவங்க எங்க வந்து சர்ச் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாரத் கனெக்டோட பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து சர்ச் பண்ணுவாங்க. அந்த போன் நம்பருக்கான இன்வாய்ஸை சர்ச் பண்ணி அதுல இருக்கிற அமௌண்ட்டை ஃபெச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அது டிஸ்பிளேவே ஆகுது. ஸோ இதுதான் பாரத் கனெக்ட். நம்ம அந்த லெவலுக்கு போகல, பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். எஸ், அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி இங்க நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், பாரத் கனெக்ட் இஸ் NPCI, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதுல வந்து பாரத் பில் பே லிமிடெட்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா 29 கேட்டகரிஸ், டோட்டல் டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா 110,000 crores பிளஸ் மந்த்லி டிரான்சாக்ஷன் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இங்க நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஃப்ரம் டாலி பிரைம் we are also powering to B2B invoices and payment with Bharat Connect for business. நம்ம பப்ளிக்கா போகாம அட்லீஸ்ட் நம்ம கஸ்டமர் கிட்ட நம்மளோட இன்வாய்ஸை ஷேர் பண்றதோ, அந்த இன்வாய்ஸ் தேவையான பேமெண்ட் வந்து கரெக்டா என்ன சொல்றது, எந்த பேமெண்ட்னு சொல்லி ஈஸியா இது பண்றதோ, ஐடென்டிஃபை பண்றதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். பிஃபோர் கோயிங் டு த டெமோ, நான் வந்து ஒரு சப்ளையர், ஓகேவா? நீங்க வந்து கஸ்டமர். B2C இருந்தா பாரத் கனெக்ட் இஸ் நாட் அப்ளிகபிள். சார், நீங்களும் ஒரு பிசினஸ் பண்றீங்க, நானும் ஒரு பிசினஸ் பண்றேன். நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னாக்கா என்னோட கம்பெனியை வந்து பாரத் கனெக்ட்ல போய் ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ணி B2B ஐடின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியை நான் கிரியேட் பண்ணி வச்சுப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்களும் பாரத் கனெக்ட்ல போயிட்டு B2B ஐடின்னு சொல்லி ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி நீங்க வச்சுக்கணும். ஓகே, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் என்னால செக் பண்ணிக்க முடியும், நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் உங்களால செக் பண்ணிக்க முடியும். ஃப்ரம் டாலி, டாலில இருந்து ஈஸியா நம்மளால செக் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களோட B2B ஐடி எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, நான் சேல்ஸ் இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன். சேல்ஸ் இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னோட பார்ட்டி நேம், அதாவது உங்க நேம் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா, இந்த லெட்ஜர்ல நான் உங்களோட B2B ஐடியை நான் கான்ஃபிகர் பண்ணிப்பேன். அப்படி கான்ஃபிகர் பண்ணியிருந்தா உங்களுக்கு சேல்ஸ் பில் போட்டு முடிச்சு சேவ் பண்ணும்போது எனக்கு என்ன கேட்கும்னாக்கா, do you want to send this invoice to Bharat Connect? எஸ்ன்னு கொடுத்தனாக்கா அடுத்த செகண்ட் அந்த இன்வாய்ஸ் வந்து உங்களோட சிஸ்டம்ல, உங்களோட டாலில வந்து அது ஸ்டோர் ஆயிடும். அதை நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே கரெக்டா இருக்குனாக்கா அக்செப்ட்னு கொடுத்துக்கலாம். இல்ல சார் தப்பா இருக்குனாக்கா உடனே ரெஜெக்ட்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்டிமேஷன் உடனே எனக்கும் வந்துடும். ரெஜெக்ட்னு பண்ணும்போது ரிமார்க்ஸ்ல டைப் பண்ணிருப்பீங்க, சார் ரேட்டு தப்பா இருக்கு, அமௌண்ட் தப்பா இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பீங்க, அது இமீடியட்டா வந்துடும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அது ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னா கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஷேர் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்ப அனுப்புனேன் இல்லையா, அனுப்புன இன்வாய்ஸ் கரெக்டா இருக்கு. நீங்க அக்செப்ட்னு கொடுத்த உடனே அது அப்படியே பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ல ஓப்பன் ஆகும். ஸோ
முடிஞ்ச வரைக்கும் நேம்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம். மேட்ச் பண்ண முடியாதது மட்டும் பிளாங்கா இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்ன ஸ்டாக் ஐட்டமோ இல்ல ஸ்டாக் ஐட்டமோ லெட்ஜரோ நீங்க அதை செலக்ட் பண்ணி மேப் பண்ணிட்டீங்கன்னாக்கா எஸ் ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்து ரெடி ஆயிடும். சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா எஸ் அந்த இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் இன்வாய்ஸா உங்களுக்கு வந்து. சப்போஸ் என்னோட இன்வாய்ஸ்ல கிட்ட ஒரு 25 ஐட்டம் 30 ஐட்டம் இருக்குனாக்கா நீங்க அதை ஃபுல்லா டைப் பண்ணி பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் எஸ் நான் பாரத் கனெக்ட் மூலமா அனுப்புனதை நீங்க ஓபன் பண்ணி அதை பர்ச்சேஸ் இன்வாய்ஸா கன்வெர்ட் பண்றதும் எஸ் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ அந்த இதுக்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க. நீங்க அந்த வவுச்சரை செலக்ட் அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு பேமெண்ட் என்ட்ரி போடுறீங்கன்னாக்கா இந்த பேமெண்ட் என்ட்ரிய சென்ட் பண்ணணுமான்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அது எனக்கு என்னோட சிஸ்டம் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். எஸ் கஸ்டமர் வந்து இந்த பில்லுக்கு இந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. நான் அதை ஓப்பன் பண்ணி சேவ்னு சொல்லி கொடுத்தேனாக்கா அது எனக்கு அப்படியே ரிசிப்ட் வவுச்சரா நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வி ஆர் கம்மிங் அப் வித் சேல்ஸ் இன்வாய்ஸ் ஷேரிங். சேல்ஸ் இன்வாய்ஸை வந்து நம்ம கஸ்டமர் கூட ஷேர் பண்றதுக்காக நம்ம இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் நம்ம இப்போ டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எஸ் சப்ளையர்ஸ் அண்ட் பையர்ஸ் ஸ்பீக் டெய்லி பட் த சிஸ்டம் டோன்ட். ஸோ இதனால என்ன ஆகுது, இன்வாய்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்புறோம், இமெயில் அனுப்புறோம், கொரியர்ல அனுப்புறோம், மேனுவல் டேட்டா என்ட்ரி பண்றோம். அதே மாதிரி எந்த இன்வாய்ஸ்க்கு நம்ம பேமெண்ட் கொடுக்குறோம் தெரியாது. நான் வந்து 1, 2, 3 பில்லுக்கு பேமெண்ட் கொடுத்துருப்பேன், அவர் வந்து 4, 5, 6 இன்வாய்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. நாளைக்கு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் ஷேர் பண்ணும்போது 2 பேருக்குமே மேட்ச் ஆகாது. சார் நான் இதுக்கு பே பண்ணிட்டேன், அவர் பே பண்ணலன்னு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து நிறைய இருக்கும். பட் இது எல்லாமே சால்வ் பண்ணோம்னாக்கா எஸ் வி கேன் யூஸ் த பாரத் கனெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த பாரத் கனெக்ட் ஆப்ஷன், ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ திஸ் இஸ் த அட்வர்டைஸ்மெண்ட் ஷேர்டு பை த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. எஸ். ஸோ நம்ம இப்போ டாலி பிளஸ் பாரத் கனெக்ட் என்ன பண்ண போறோம்னாக்கா ஃபர்ஸ்ட் சென்ட் இன்வைட் ரெஜிஸ்டர். நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே இன்வைட் அனுப்ப போறோம். இன்வைட் அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண சொல்ல போறோம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் எஸ் வென்எவர் ஐ கேன் சென்ட் த இன்வாய்ஸ், நான் எப்பெல்லாம் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றேனோ அந்த சேல்ஸ் இன்வாய்ஸை டைரக்டா அனுப்பலாம். அது என்னோட பையருக்கு என்ன ஆகும், டைரக்டா போய் அவர் சிஸ்டம்ல போய் அப்டேட் ஆகும். அதை வந்து அவர் கிரியேட் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்தாருனாக்கா அது அப்படியே பர்ச்சேஸ் இன்வாய்ஸா கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி அவர் அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு சென்ட் பேமெண்ட்னு கொடுத்தாருனாக்கா அந்த இன்ஃபர்மேஷன் டைரக்டா எனக்கு வந்துடும். அதை நான் இமீடியட்டா கிளிக் பண்ணனாக்கா அது எனக்கு ரெசிப்ட் வவுச்சரா வந்து கரெக்டா அந்த பர்டிகுலர் ப்ராப்பர் பில்லு வந்து எனக்கு ரீகன்சில் ஆகிடும். ஸோ பில்லை வந்து மாத்தி மாத்தி ரீகன்சில் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லாம டைரக்டா எந்த பர்ச்சேஸ்க்கு அவர் பேமெண்ட் அனுப்புனாரோ அதையே நான் இங்க ஈஸியா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பாரத் கனெக்ட்ல நம்ம இப்ப பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட். சரி, இதை வந்து ப்ராடக்டா வந்து எப்படி பண்றது, சேல்ஸ் இன்வாய்ஸ். சரி, நான் ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்கு, அந்த சேல்ஸ் இன்வாய்ஸை வந்து நான் எப்படி அனுப்புறதுன்ற நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ நான் ஏற்கனவே 2 இன்வாய்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அந்த 2 இன்வாய்ஸ் வந்து நான் இது வரைக்கும் அனுப்பல. வவுச்சரை சேவ் பண்ணும்போது டு யூ வாண்ட் டு சென்ட்னு சொல்லி கேட்கும். அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நோன் கொடுத்துட்டேன். நோன் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்திருக்கோம்னாக்கா பெண்டிங்ல போய் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு சென்ட் இன்வாய்ஸ், பாரத் கனெக்ட்ல சென்ட் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்த உடனே என்னென்ன இன்வாய்ஸ் பெண்டிங்ல இருக்கோ அந்த இன்வாய்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம எப்படி இ இன்வாய்ஸ் அனுப்புறோம், எப்படி இவே பில் அனுப்புறோமோ சேம் ஃபார்மேட் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னாக்கா எஸ் அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்ல இந்த பார்ட்டி லெட்ஜர் இருக்கு இல்லையா, எஸ் இந்த பார்ட்டி லெட்ஜர்ல வந்து நம்ம கரெக்டா செட் பண்ணி கொடுத்துருக்கணும். Do you want to share this invoice? Yes னு கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் ஹாஸ் பீன் ஷேர்ட் வயா பாரத் கனெக்ட். ஸோ டைரக்டா இந்த மாதிரி வந்து இன்வாய்ஸ் வந்து ஷேர் பண்ணி அனுப்பிக்கலாம். நீங்க
சேல்ஸ் பில் ப்ரிப்பேர் பண்ணும்போது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டைரக்டாவே ஷேர் ஆகிடும். நீங்க எஸ் கொடுக்கலனாக்கா பெண்டிங்ல வந்து நிற்கும். எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அதை எடுத்து சென்ட்னு கொடுத்துக்கலாம். சரி, நான் இன்வாய்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டேன். பையருக்கு வந்து அது எப்படி டிஸ்பிளே ஆகும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பையருக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, பையர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்வே ஆஃப் டாலியில பாரத் கனெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கா? எஸ். ஸோ இந்த பாரத் கனெக்ட் உள்ள போனோன்னா சப்ளையரோட ஆக்டிவிட்டிஸ், பையரோட ஆக்டிவிட்டிஸ், 2 ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேனாக்கா பையரோட ஆக்டிவிட்டிஸ்ல நான் போகணும். என்டர் போன உடனே நியூ இன்வாய்ஸ் ரிசீவ்டு 1ன்னு காமிக்குதா? ஒரு இன்வாய்ஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, என்டர் ப்ரெஸ் பண்றேன். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லி அமௌண்ட்னு சொல்லி காமிக்குது. எஸ். இங்கதான் நம்ம என்ன பண்ண போறோம், ரைட் சைட்ல செட் ஸ்டேட்டஸ், அக்செப்ட் பண்ணணுமா ரெஜெக்ட் பண்ணணுமான்ற ஸ்டேட்டஸை நம்ம செட் பண்ண போறோம். ரெஜெக்ட்னு கொடுத்தா அவருக்கு போய் சேர்ந்துடும். இல்ல சார் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார்னாக்கா கிரியேட் பர்ச்சேஸ் வவுச்சர்னு சொல்லி நம்ம இதை கொடுத்துக்கலாம். கிரியேட் பர்ச்சேஸ் வவுச்சர். ஸோ அந்த இன்வாய்ஸ்ல இருக்கிற டீடைல் எல்லாமே எனக்கு பர்ச்சேஸ் வவுச்சர்ல பை டிஃபால்ட்டா எனக்கு ஓகே. இல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஐட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு. செகண்ட் இருக்கிற ஐட்டம் டிஸ்பிளே ஆகுது. ஆனா முன்னாடி வந்து ரெட் கலர்ல ஒரு மார்க் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. அது ஏன்னாக்கா இந்த நேம் வந்து என்னோட சப்ளையர் அனுப்புன நேம். இதே நேம்ல என்கிட்ட ஸ்டாக் ஐட்டம் கிடையாது. அதனால அந்த இடத்துல என்ன ஆகுது, ரெட் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிடும். இது வந்து சப்ளையர் அனுப்புன நேம். உங்களுக்கு ஏதாவது நேம் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ நான் அப்படியே என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டே வரேன். இந்த இடத்துல வந்த உடனே எஸ், நான் எந்த நேம்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கஸ்டமர் என்ன அனுப்பியிருந்தாரு, போன்விட்டா 150 கிராம்னு அனுப்பியிருந்தாரு. பட் நான் என்ன கிரியேட் பண்ணிருந்தேன், போன்விட்டா ஜார் 150 கிராம்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நான் என்ன பண்றேன், அந்த மேப்பிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டா டாலி வந்து ஞாபகம் வச்சுக்கோம். ஓ நெக்ஸ்ட் டைம் இவர்கிட்ட இருந்து வரும்போது அவர் போன்விட்டா 150 கிராம்னு கொடுத்தாக்கா நம்ம போன்விட்டா ஜார் 150 கிராம்ல தான் மேப் பண்ணணும்னு சொல்லி அதுவே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி ரெட் கலர் மார்க்கே இருக்காது, டைரக்டா எல்லாமே வந்துடும். நான் ஜஸ்ட் சிம்பிளா என்ன பண்றேன், என்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டே வரேன். எஸ், ப்ரெஸ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். எஸ், ஈஸியா நம்மளால பர்ச்சேஸ் வவுச்சர் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பர்ச்சேஸ் வவுச்சர் நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இந்த பாரத் கனெக்ட்ல யூஸ் பண்ணிக்க முடியும். சார் இல்ல சார் இப்போ அந்த இன்வாய்ஸோட டிஃபிகல்ட்டி இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்றது, நான் அதை வந்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸா கிரியேட் பண்ணல, அப்போ நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள். எந்த இன்வாய்ஸோ அந்த இன்வாய்ஸை செலக்ட் பண்ணுங்க. எஸ், செட் ஸ்டேட்டஸ் இருக்கா? எஸ், நீங்க பர்ச்சேஸ் வவுச்சரா நீங்க கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் வவுச்சரா வந்துடும். தட் மீன்ஸ் என்னது, நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா. அப்படி இல்லைன்னா அந்த இன்வாய்ஸை செலக்ட் பண்ணிட்டு செட் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். அக்செப்ட் பண்ணுமா, ரெஜெக்ட் பண்ணுமா, ரிட்டர்ன் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கும். எஸ், இங்க வந்து நீங்க எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அக்செப்டட். எஸ், அக்செப்டட்னா அக்செப்டட்னு வந்துடுச்சு. பட் நீங்க பர்ச்சேஸ் இன்வாய்ஸா நீங்க எப்போ கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செட் பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். சரிங்க சார், இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் வவுச்சர் போட்டாச்சேன். இதுக்கு நான் பேமெண்ட் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்னாக்கா ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, இங்க என்ன காமிக்குது, இன்வாய்ஸ் பெண்டிங் ஃபார் பேமெண்ட்னு சொல்லி காமி. என்டர் ப்ரெஸ் பண்றேன். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே அது உள்ள இருக்கிற வவுச்சர் காமிக்குது. எதுக்கு நான் பேமெண்ட் அனுப்ப போறேனோ அதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பேமெண்ட் வவுச்சர், நான் இங்கேயே வந்து என்ன பண்ணலாம், கிரியேட் பேமெண்ட் வவுச்சர்னு கொடுக்குறேன். ஒன்ஸ் இங்க கிரியேட் பேமெண்ட் வவுச்சர்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னாக்கா ரெண்டுத்துக்கும் சேர்த்து அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நான் என்டர் ப்ரெஸ் பண்றேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணும்போது எஸ் டு யூ வாண்ட் டு சென்ட்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தனாக்கா இந்த பேமெண்ட் வவுச்சருக்கான டீடைல் வந்து எஸ் சப்ளையருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ அங்க டிரான்ஸ்ஃபர் ஆனோன்னா அவருக்கு ஈஸியா தெரிஞ்சிடும், எஸ் இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த இன்வாய்ஸ்க்கு வந்து பேமெண்ட் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி தெரியுதா. ஆட்டோமேட்டிக்கா அவர் ரெசிப்ட் வவுச்சரா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த 2 சேல்ஸ் வவுச்சரையும் அதை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மேப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் பாரத் கனெக்ட்ல நம்ம
அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய அப்டேட். ஸோ இதே நீங்க கனெக்டட் பேங்கிங் யூஸ் பண்றீங்கன்னாக்கா இதுலயே பேங்க் பேமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்டா நம்ம கனெக்டட் பேங்கிங்ல வந்து கோட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் எஸ்பிஐ பேங்க். எஸ், யூ கேன் டைரக்ட்லி மேக் பேமெண்ட் ஃப்ரம் த டாலி பிரைம். டாலி பிரைம்ல இருந்து டைரக்டா நம்மளால பேமெண்ட் பண்ண முடியும். எஸ், திஸ் வாஸ் அப்டேட்டட் இன் த ரிலீஸ் 7.0. வேலாயுதம் சார், சொல்லுங்க சார். சார் நீங்க இப்போ இது வந்து டெமோ காமிக்கிறீங்க சார். இந்த டெமோ வந்து நீங்க போட்டுருக்கிற என்ட்ரியை காமிக்கிறீங்க சார். எப்படி பாரத் கனெக்ட நாங்க எனேபிள் பண்றது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணி உள்ள கொண்டு வரதுன்னு காமிச்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நீங்க டைரக்டா உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை நீங்க அப்படியே நீங்க எக்ஸ்சேஞ்சில போய் நீங்க காமிக்கிறீங்க. இப்ப நான் அதை எங்க போய் நான் எனேபிள் பண்றது, கஸ்டமருக்கு நான் எப்படி எனேபிள் பண்றது? சார் இது வந்து ஒரு வாட்டி தான் என்னால எனேபிள் பண்ண முடியும். ஒரு வாட்டி எனேபிள் பண்ணிட்டேனாக்கா திருப்பி அந்த எனேபிள காமிக்க முடியாது. ஓகேவா? நீங்க அந்த ஆப்ஷனை சொல்லுங்க சார். அது அப்படி ஏன்னா நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. நீங்க அதை ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்ப நான் இப்ப போயிட்டு மத்த கஸ்டமருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னால அது பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ அதை எனேபிள் பண்றது நம்ம எங்க போய் பண்ணணும், போர்ட்டல்ல போய் இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கு, இதை போய் நீங்க எனேபிள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சார். அதுல நான் அதை காமிக்கிறேன். ஒரே நிமிஷம் என்னோட ப்ரௌசர் ஓபன் பண்றேன். ஸோ ஆஸ் ஏ கஸ்டமர் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட பாரத் கனெக்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இந்த பாரத் கனெக்ட் வந்து பை டிஃபால்ட்டா டாலியில வரக்கூடிய ஃபீச்சர் கிடையாது. திஸ் இஸ் ஆட் ஆன் ஃபீச்சர், பிளக்இன் ஃபீச்சர். ஓகேங்களா? ஸோ இந்த பிளக்இன் ஃபீச்சரை நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். இந்த பிளக்இன் ஃபீச்சர் எப்போ ஒர்க் ஆகும்னா ரிலீஸ் 6 அண்ட் அபவ்ல மட்டும்தான் டாலி பிரைம் பாரத் கனெக்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. சிம்பிளா டாலி சொல்யூஷன்ஸ் பாரத் கனெக்ட்னு டைப் பண்ணுங்க. டாலி ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் ஸ்பேஸ் பாரத் ஸ்பேஸ் கனெக்ட்னு கொடுங்க. என்டர் பிரஸ் பண்ணுங்க. என்டர் பிரஸ் பண்ணா இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும், பாரத் கனெக்ட் ஃபார் பிசினஸ் ஆன் டாலி பிரைம். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே எஸ் டாலி பிரைம் பாரத் கனெக்ட்னு வந்திருக்கா. இந்த ஸ்கிரீன்ல எனேபிள் பாரத் கனெக்ட்னு கொடுங்க. எனேபிள் பாரத் கனெக்ட். ஸோ இதுல உங்களோட நேமு, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயில் ஐடி, இந்த லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மெயில் ஐடி கொடுங்க. உங்களோட டாலி சீரியல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னாக்கா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி, அந்த ஓடிபி கொடுத்து சப்மிட்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்க சீரியல் நம்பருக்கு, நீங்க இங்க என்ன சீரியல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த சீரியல் நம்பருக்கு எஸ் பாரத் கனெக்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா? எஸ் பாரத் கனெக்ட் அப்டேட் ஆயிடுச்சு. இந்த பாரத் கனெக்ட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட டாலியில போயிட்டு எஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும்னாக்கா அப்டேட் லைசன்ஸ் கொடுக்கணும். அப்டேட் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பாரத் கனெக்ட்னு சொல்லி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? அப்டேட் லைசன்ஸ் கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் என்னோட டாலியை வந்து நான் ரெஜிஸ்டர் என்னோட ஐடியை வந்து கிரியேட் பண்ணணும். நீங்க பாரத் கனெக்ட் வெப்சைட்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. டாலில இருந்தே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணுங்க. ஆல் பாரத் கனெக்ட் ஆப்ஷன் போங்க. மேனேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. இங்க கொடுத்த உடனே உங்களோட .net ஐடி கேட்கும், உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்த உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும், அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆகும்னாக்கா ஒரு ஸ்கிரீன் வரும். அதுல ரைட் சைட்ல மேனேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கம்பெனி நேமு, உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், நீங்க F11ல ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்களா, அந்த ஜிஎஸ்டி நம்பரை ஃபெச் பண்ணி எடுத்து அந்த இடத்துல காமிச்சிட்டு கீழே வந்து B2B ஐடின்னு காமிச்சிட்டு அதுவே வந்து 4-5 சஜஷன்ஸ் காமிக்கும். உங்களோட ஜிஎஸ்டி நம்பரே B2B ஐடியா யூஸ் பண்ணிக்கலாமா, உங்க பேன் நம்பரை B2B ஐடியா யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு 4 to 5 சஜஷன்ஸ் அதுவே காமிக்கும். அதுல ஏதாவது ஒரு சஜஷன் வேணும்னாக்கா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரையே தான் B2B ஐடியா செலக்ட் பண்ணிருப்பாங்க. இல்லைனாக்கா அங்க மேனுவல்
மேனுவல் என்ட்ரின்னு சொல்லியிருக்கோம். கிளிக் பண்ணிட்டு நீங்களே எந்த நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். தட் இஸ் யூனிக் ஐடி. வேற யாரும் அதே ஐடியை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை கொடுத்துக்கோங்க, ரெஜிஸ்டர் ஆகிடும். அவ்வளவுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாக்கா யூ கேன் ஏபிள் டு சென்ட் இன்வாய்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ட்டல்ல போயிட்டு இந்த போர்ட்டல்ல போய் ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் டாலில இருந்து எக்ஸ்சேஞ்சில ஆல் பாரத் கனெக்ட் ஆப்ஷன்ல மேனேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு உங்களோட .net ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஐ அக்ரின்னு கொடுத்த உடனே ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்கிரீன்ல உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் டிஸ்பிளே ஆகும். ரைட் சைட்ல மேனேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் காமிக்கும். மேனேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த உடனே மறுபடியும் உங்களோட நேமு, ஜிஎஸ்டி நம்பர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாம் காமிக்கும். கீழே B2B ஐடின்னு பிளாங்கா இருக்கும். ஆப்ஷன்ஸ் ஒரு 4 to 5 ஆப்ஷன்ஸ் வரும். அதுல இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் என்டர் மேனுவலி என்டர்ன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்களே ஒரு ஐடியை டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட B2B ஐடி. ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்தது நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இங்க பாரத் கனெக்ட் உள்ள போனீங்கன்னாக்கா இப்போ இந்த கம்பெனில ரெஜிஸ்டர் பண்ணல, அதனால இது வருது. ஸோ இது உள்ள போனீங்கன்னாக்கா அடுத்த மெனுல என்ன ஆகும்னாக்கா சர்ச் B2B ஐடிஸ்ன்னு இருக்கும். கிளிக் பண்ணுங்க. உங்களோட சன்ட்ரி டெப்டார் லெட்ஜர் என்னென்னலாம் இருக்கோ அதுல இருக்கிற ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி அது சர்ச் பண்ண ஆகும். எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அந்த லிஸ்ட் காமிக்கும். அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா அந்த B2B ஐடி எல்லாமே உங்களோட லெட்ஜர்ல வந்து அப்டேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஜர் ஸோ நீங்க ஏதோ கம்பெனி செலக்ட் பண்றீங்கன்னாக்கா இந்த கம்பெனில யூஸ்வலா இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருப்பீங்க. இந்த ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து தனியா ஒரு லைன் வந்து வரும் B2B ஐடின்னு. ஸோ இந்த கம்பெனியோட B2B ஐடியை நீங்க இங்கதான் என்டர் பண்ண போறீங்க. இங்க என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா இங்க வச்சுட்டு நீங்க வந்து சர்ச் B2B ஐடின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கர்சரை பிளேஸ் பண்ணிட்டு சர்ச் B2B ஐடின்னு கொடுத்தீங்கன்னாக்கா அதுவே சர்ச் பண்ணி காமிக்கும் இந்த கம்பெனி பாரத் கனெக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா இல்லையா. ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா காமிக்கும், இல்லைனாக்கா நாட் ஃபவுண்டுன்னு வந்துடும். ஸோ இப்படிதான் நீங்க B2B ஐடி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன்ஸ் இதை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுனாக்கா டைரக்டா நீங்க சேல்ஸ் இன்வாய்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் எது வேணும்னாலும் நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். இதுல ஒன்லி சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட் அண்ட் ரெசிப்ட் இது மட்டும் தான் அதுல போட முடியுங்களா சார்? வேற ஜர்னல்ல கன்வெர்ட் பண்ண முடியுமா? இல்ல, அதெல்லாம் இல்ல. வெறும் சேல்ஸ் பர்ச்சேஸ் மட்டும்தான். நீங்க சேல்ஸ் போடும்போது அது உங்க கஸ்டமருக்கு போகும். அவங்க வந்து அதை பர்ச்சேஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவங்க அங்க வந்து பேமெண்ட் பண்ணாங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதை நீங்க ரெசிப்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 4 வவுச்சர்ஸ் மட்டும் தான் அப்ளிகபிள். ஆமா, 4 வவுச்சர்ஸ் இல்ல. இந்த பர்ச்சேஸோட ஆப்ஷன் ஃபுல்லா பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறீங்களா, பர்ச்சேஸ் ஆர்டர் அனுப்பிக்கலாம். டெலிவரி நோட் அனுப்புறீங்களா, டெலிவரி நோட் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பர்ச்சேஸா பர்ச்சேஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேல்ஸ் ஆர்டர், டெலிவரி நோட்டு, அதுக்கப்புறம் சேல்ஸ் இன்வாய்ஸ். எஸ் சார், சொல்லுங்க சார். சுரேஷ் சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ நம்ம பாரத் கனெக்ட் ஆயிட்டோம். அந்த அந்த பர்ச்சேஸ் பண்ற அந்த பர்சனும் பாரத் கனெக்ட் இருக்கணும்ல சார்? கண்டிப்பா இருக்கணும் சார். அது எப்படி சார் நம்ம பண்ண முடியும்? நம்ம பண்ண முடியாது. அவங்க கிட்ட சொல்லி அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆர்டி கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஆர்டி கம்ப்யூட்டர்ஸ் ஆல்ரெடி பாரத் கனெக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனிய, நம்ம பார்ட்னர் ஆபீஸ நம்ம பாரத் கனெக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் பண்ண உடனே அவங்க கிட்ட வர இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டாலில வரும். அதை நீங்க என்ன பண்ணுங்க, பர்ச்சேஸ் வவுச்சரா மாத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணும்போது அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸை செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணீங்கன்னாக்கா அது அவங்களுக்கு அப்டேட் ஆகும். இது நீங்க ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் வித் ஆர்டி கம்ப்யூட்டர்ஸ் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். இதை உங்களோட கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். சார், வேற யாருக்காவது எதனா டவுட்ஸ், கிளாரிபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? பார்ட்னர்ஸ் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. we are here to address you.
இந்த ரெக்கார்டிங் இதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சரி சார், ஓகே பண்ணலாம் சார். So next month we may receive one more update. அடுத்த அப்டேட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்றேன். ரிலீஸ் 7.1 வந்து நெக்ஸ்ட் மந்த்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து என்னென்னலாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபார்மேட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வந்து இதுல இருக்கு. இந்த 6 ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஷெட்யூல் 3 இதுல கொண்டு வராங்க. ஏன்னா நிறைய ஆடிட்டர்ஸ் கேட்கறாங்க. ஸோ ஷெட்யூல் 3 ஆப்ஷன் எக்ஸல் இம்போர்ட்டா எக்ஸல் எக்ஸ்போர்ட்டா நம்ம கொண்டு வந்து அதுல போய் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷெட்யூல் 3 வருது. அதுக்கப்புறம் HSN கோட் ஆட்டோ பாப்புலேட் வருது. டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் மாதிரி வரும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நம்பர்ஸ் என்டர் பண்ணீங்கன்னாக்கா அந்த நம்பர்ல ஸ்டார்ட் ஆகிற HSN கோட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் IMF ரீகன்சிலேஷன் பண்றீங்க, அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ IMS ரீகன்சிலேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ரேப் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஐசிஐசி பேங்க், எஸ் ஐசிஐசி பேங்க் வந்து கனெக்டட் பேங்கிங்ல வந்து பேமெண்ட் டைரக்டா டாலில இருந்து போடலான்ற ஐசிஐசி பேங்க் கனெக்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரிலீஸ் 7.1ல வரக்கூடிய அப்டேட்ஸ். இதெல்லாம் கண்டிப்பா வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் மேக்ஸிமம் வி வில் எக்ஸ்பெக்ட் த ரிலீஸ் 7.1. எஸ், வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா? இப்போ ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஏதோ டவுட் கேட்டீங்க சார். அது கிளவுட் ஆக்சஸ் இருக்குல்ல, சொல்லுங்க. அது இந்தியன் லைசன்ஸ் இந்தியாவுக்குள்ள மட்டும் தான் ஆக்சஸ் ஆகுமா, இல்லை வெளியில? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இந்தியன் லைசன்ஸ். ஏன்னா இந்த கிளவுடே வந்து இந்தியாவில் இருக்கிற கிளவுட் தான். நம்ம கிளவுட் ப்ரிஃபர் பண்ற கிளவுட் வந்து ஹைதராபாத்ல இருக்கு, பிளஸ் மும்பைல இருக்கு. ஸோ இந்த 2 இடத்துல இருக்கிற கிளவுட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதனால அவுட் ஆஃப் இந்தியான்னு போகும்போது கிளவுட் ஆக்சஸ் லாகினே வந்து உங்களால பண்ண முடியாது. இப்போ கிளவுட் ஆக்சஸ் பண்ணணும், வெளியில பண்ணணும், என்ன பண்ணணும்? வெளியிலன்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம எதுவும் பிளான் பண்ணல. பட் நம்ம இந்தியன் லைசன்ஸை நீங்க இங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னாக்கா இந்தியாக்குள்ள எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல் லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணா வெளியில ஆக்சஸ் பண்ணலாமா? இல்ல, இன்டர்நேஷனல் லைசன்ஸுக்கு இதை யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் செக் பண்ணணும் சார். நான் சுப்ரமணி சார் கிட்ட கேட்டுட்டு அதை ஒன்று செக் பண்ணி சொல்றேன். சரி. சார் இந்த கிளவுட் டீடைல் மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு கரெக்டா கேட்டு சொல்லுங்க சார். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தான் ஆன்சர் பண்றாங்க சார். ஏன்னா கிளவுட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு நீங்க எங்க போனாலும் நீங்க எங்க டிராவல் பண்ணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க மட்டும் தான் சொல்றாங்க. சார் கிளியரா சொல்றேன். நானு கிளவுடு நான் வாங்கினாக்கா அந்த கிளவுடு யார்கிட்ட இருந்து வாங்குறேன் சொல்லி பார்த்துட்டு அதை வேர்ல்டு ஃபுல்லா அக்சஸ் பண்ண முடியும் தான். கிளவுடை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லா அக்சஸ் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, இந்தியால இருக்கிற கிளவுடு இந்திய IP அட்ரஸ்ல ஒர்க் ஆகுற மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவா மேக்சிமம் எவ்வளவு ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணி, என்னென்ன காஸ்ட்லாம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ரெடியூஸ், சாஃப்ட்வேர் காஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா இந்த ரேட்டுக்கு வந்து நம்ம கிளவுட் வந்து கொண்டு வந்துருக்கோம். ஒரு கஸ்டமர் வெளியில தனியா போய் கிளவுட் எடுக்கணும்னு போனார்னாக்கா, எஸ் இட் வில் பி காஸ்ட் சம்திங், கிட்டத்தட்ட லேக்ஸ் கிட்ட போகும் 1 இயர். பட் இங்க நம்ம டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ல மேக்சிமம் என்னென்னலாம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்க வெளியில கிளவுடு போகும்போது 20 யூசர்னாக்கா விண்டோஸ் சர்வர் வந்து 20 யூசர் சர்வரை வாங்கி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுவே வந்து உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சாஃப்ட்வேருக்காக எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரக்கூடாதுன்றதுக்காக எங்கெங்கெல்லாம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம்.
ஸோ நம்ம பிளான் பண்ண கிளவுடு இந்தியாக்குள்ள யார் வேணாலும் இந்தியன் லைசன்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதனாலதான் இங்க ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லும் போது டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். நீங்க ஜென்ரல் நாலேஜையும் நம்ம டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ்க்கும் தேவையானதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுதான் என்னோட சின்சியர் ரெக்வெஸ்ட். நான் சொன்னது ஓகே, நீங்க அது புரிஞ்சுட்டது ஓகே. ஆனா நான் சொல்றது வந்து டேலி கிளவுட அது மட்டும் பத்தி தான் நான் பேசுறேன் நான். ஏன்னா டேலி கிளவுட்லயே பாத்தீங்கன்னா நம்ம டேலி ரிலேட்டட்ல இருக்கவங்களே ஆல் ஓவர் வேர்ல்டு யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்களா, இல்ல இங்க மட்டும் தான் யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கு. இப்ப கஸ்டமருக்கு வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்களுக்கே ஒர்க் ஆகும், இந்தியாக்குள்ளதான் சார் ஒர்க் ஆகும். ஓகே. ஏன்னா இப்போ நீங்க வெர்ச்சுவல் யூசர் வந்து பர் யூசர்ஸ்க்கு வந்து நீங்க பர் மந்த்னு சொன்னீங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பர் யூசர்ஸ் வந்து பர் இயர் ஆனன்னு சொல்றாங்க. இப்ப நாங்க இதை எப்படி கஸ்டமர் கிட்ட போய் நான் இதை சார் நீங்க பர் மந்த் எனக்கு வந்து 1500 ரூபாய் கொடுத்து நீங்க இது யூஸ் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா கஸ்டமர் எடுத்துப்பாங்களான்னு தெரியல. இல்ல சார் இது பர் ஆனம் காஸ்ட்னு சொல்லிட்டு நான் இல்ல சார் இது வந்து பர் ஆனம் கிடையாது பர் மந்த்னு சொல்றாங்கன்னு சொன்னா கஸ்டமர் எப்படி எடுத்துப்பாங்க? இதுலயே வந்து இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்குங்க சார். இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷனே கிடையாது. நாங்க ஒவ்வொரு டைமும் நாங்க வந்து டேலில யார் இருக்காங்களோ அவங்களை கால் பண்ணி நாங்க பேசுற மாதிரி இருக்கு. நீங்க அந்த பிரைஸ் லிஸ்ட்ல பாருங்க, டேலி வெர்ச்சுவல் யூசர் போட்டிருக்கோம், 4 to 6 போட்டு வந்துட்டு அவங்க உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 1500 பிளஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரிதான் போட்டிருப்பாங்க. அது ஆனமா இல்ல பர் மந்த்ன்றதும் தெரிய மாட்டேங்குது, இல்ல பர் யூசர்ஸ் காஸ்டா இல்ல 4 to 6 யூசர்ஸ் காஸ்டான்றதும் தெரியல. நீங்க ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் சார், நிறைய பேர்கிட்ட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். டாலி சொல்யூஷன்ஸ் கிளவுட் அக்சஸ் போட்டேன், டாலி பிராண்ட் கிளவுட் அக்சஸ் ஸ்கிரீன் வந்துச்சா. ஸோ இந்த ஸ்கிரீன்ல போயிட்டு நீங்க என்ன வேணுமோ இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க பேக் வந்து கிளியரா கொடுத்தாச்சு. பர்சனல் ஃபார் 1 யூசர், 2 யூசர், 4 யூசர், 8 யூசர், 12 யூசர், 16 யூசர் கிளியரா இங்க கொடுத்தாச்சு. இப்ப நீங்க இங்க 4 யூசர் செலக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க 415 வந்துடும். இந்த 450க்கு என்ன கான்ஃபிகரேஷன் சொல்லி இங்க வந்துருக்கு. இதை பை நவுன்னு கொடுங்க. இது வந்து என்னது, டாலி சொல்யூஷன்ஸ் போர்ட்டல், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதை கொடுத்த உடனே அடுத்த ஸ்கிரீன் வந்து போகும். அடுத்த ஸ்கிரீன்ல போகும்போது என்ன இருங்க சார் நான் சொன்னது நீங்க சரியா புரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது வெர்ச்சுவல் யூசர் சொல்றேன். நான் கேக்குறது வந்து உங்களுக்கு வெர்ச்சுவல் யூசர் கேக்குறேன் சார். இப்போ மோர் தென் 10 யூசர்ஸ் மேல போயிடுச்சு வெர்ச்சுவல் யூசர் வரும் உங்களுக்கு. அதுதான் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. வெர்ச்சுவல் யூசர்ல போர்ட்டல் இருக்கிற காஸ்ட் பர் ஆனமா பர் மந்த்ங்களா? நான் செக் பண்றேன் சார். செக் பண்ணிட்டு அந்த டாலி நீங்க ஒண்ணு இல்ல சார், நீங்க உங்களுடைய போர்ட்டல்லயே போங்க சார். அந்த பிரைஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதுல தெரிய பாருங்க சார். இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்ப வேற எதுல இருக்குன்னு தெரியாது. ஸோ அது மட்டும் நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து நான் ஷேர் பண்ண சொல்றேன். ஹலோ சார். சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் அந்த பிரிண்டர் சொன்னீங்களா சார்? ஆமா. அது பிரிண்டர் டிரைவர் ஏதாவது ரன் பண்ணணுமா கிளவுட்ல? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல சார். கிளவுட்ல எதுவும் பண்ண தேவையில்ல சார். கிளவுட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா ஸ்பூலர் மூலமா வந்து அந்த லோக்கல் சிஸ்டம்ல இருக்கிற ஸ்பூலரை கனெக்ட் பண்ணி கொடுத்துறோம். ஸோ அந்த லோக்கல் சிஸ்டம்ல என்ன டிரைவர் கனெக்ட் ஆயிருக்கோ, எந்த பிரிண்டர் கனெக்ட் ஆயிருக்கோ அதுக்கு வந்துடும். அது இங்க வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், பிரிண்ட் ஆகிடும். அந்த லோக்கல் சிஸ்டம்ல மட்டும் கரெக்டா பிரிண்டர் கரெக்டா கான்ஃபிகர் ஆயிருக்கான்னு மட்டும் செக் பண்ணாக்கா போதும் சார்.
அது மட்டும் நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ண சொல்றேன் சார், டாலி விர்ச்சுவல் யூசரோட லிங்க். சரிங்க சார். சார் எஸ், அது சொல்லுங்க சார். இப்போ இந்த பிரைசிங் எல்லாம் வந்து கஸ்டமர் பிரைசிங் தானே சொல்றீங்க? டாலி பார்ட்னர்ஸ்க்கு அந்த மாதிரி பிரைசிங் ஏதாவது இருக்கா? அது வந்து நீங்க இங்க செக் பண்ணிக்கோங்க சார், ஆர்டி கம்ப்யூட்டர்ஸ்ல செக் பண்ணிக்கோங்க சார். இது வந்து கஸ்டமர் பிரைசிங், ஆர்டி கம்ப்யூட்டர்ஸ்ல செக் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். இல்லைன்னா சுப்ரமணி சாரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார்.